கண்ணெதிரே தோன்றினாள். சிவா, அந்த கார் கீயை தூக்கி கீழே போட்டுட்டு வந்து ஜூஸ குடி வா. அதான் எனக்கு வேணான்னு சொல்றேன் இல்லம்மா, அப்புறம் என்ன தொந்தரவு பண்றீங்க? முதல்ல இங்க இருந்து போங்கம்மா. சிவா, அம்மா டிஸ்டர்ப் பண்ணாம போங்கம்மா. என்ன பண்றதுன்னே தெரியலையே. அவ வேற வெளியில வெயிட் பண்ணிட்டு இருக்கா. என்ன பண்ணலாம்? ஷோ, நீங்க எங்க மேல கோவப்படுறதெல்லாம் சரிதான் சார். ஆனா உங்களுக்கு ரொம்ப பிரியமானவங்க கொடுத்த கிஃப்ட் உங்க காரோட பின் சீட்ல இருக்கு சார். எடுத்து பாருங்க சார். பாத்துடலாம். ஏ சிவா சிவா சிவா, எங்க கிளம்பிட்ட? எனக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறேன்னு இவ்வளவு பெரிய லாஸை ஏற்படுத்தின அந்த டீம்ல இருக்கிற ஒருத்தன் என் காருக்குள்ள ஒரு கிஃப்ட் இருக்குன்னு சொன்னான். அதை போய் எடுத்து பார்த்தா யார் இதெல்லாம் பண்ணான்னு தெரிஞ்சிடும். சிவா, ஐயோ, காரியமே கெட்டு போச்சே. இவன் வேற போறான். சொல்லுங்க அத்தை. அனிதா, என்னால அந்த கார் கீயை எடுக்க முடியல. சிவா அந்த கிஃப்ட பாக்குறதுக்காக கார் கிட்ட வந்துட்டு இருக்கான். எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. பதட்டமா இருக்கு. ஷோ அத்தை, நீங்க எப்படியாவது கீ எடுத்துட்டு வந்துருவீங்கன்னு நானும் நம்பிக்கையா இருந்தேன். நீங்களும் சொதப்பிட்டீங்களே அத்தை. போங்க அத்தை. ஐயோ, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே. ஆண்டவா, எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது. ஐயோ, கிஃப்ட பாத்துட்டானே. கிஃப்ட் பாக்ஸ்ல பேர் இருக்குன்னு சொன்னா பேரே காணுமே. அதை யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு உண்டு இல்லைன்னு பண்ணலான்னு பார்த்தா கடைசியில அந்த இடியட்ஸ் பேர் இருக்குன்னு பொய் சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே அத்தை. டின்னர் ரெடி ஆயிட்டு இருக்கு. அதுக்கு முன்னாடி இந்த டீயும் பிஸ்கட்டையும் சாப்பிடுங்க சார். எனக்கு வேணாம், எடுத்துட்டு போ. காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடாம இருக்கீங்க சார்.
தயவு செஞ்சு இதை சாப்பிடுங்க. இப்ப இருக்கிற டென்ஷன்ல சாப்பிடுற மூடே எனக்கு இல்ல. புரிஞ்சுக்க ப்ளீஸ். உங்க டென்ஷன் எனக்கு புரியுது சார். 50 கோடி ரூபாய் கான்ட்ராக்ட் மிஸ் ஆகுறப்ப ஒரு பிசினஸ் மேனா அது உங்க மனசுக்கு கஷ்டமா தான் இருக்கும். அதுக்காக நீங்க சாப்பிடாம இருந்தா சரியாயிடுமா? நான் ஒரு பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணி அது லாஸ் ஆயிருந்தா நான் கவலைப்பட்டிருக்கவே மாட்டேன். எங்க தப்பு நடந்ததுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல திரும்பவும் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் ஆனதை விட பல மடங்கு சம்பாதிக்கிற வித்து எனக்கு தெரியும். ஆனா இந்த விஷயம் அப்படி இல்லை. ஒரு குரூப் என்ன சீட் பண்ணி என் மைண்டை திசை திருப்பிட்டாங்க சக்தி. அந்த டென்ஷன் தான் எனக்கு இப்ப. என் கெரியர்ல ஒரு மீட்டிங்க்கு லேட்டா போய் அதனால ஒரு கான்ட்ராக்ட் கேன்சல் ஆகுறது இதான் ஃபர்ஸ்ட் டைம். இதெல்லாம் ரொம்ப அவமானம். என் லைஃப்ல ஒரு பிளாக் மார்க் ஆயிடுச்சு. எனக்கு பிசினஸ் பத்தி எல்லாம் எதுவும் தெரியாது சார். இருந்தாலும் என் மனசுல படுறத சொல்றேன். இந்த கான்ட்ராக்ட் உங்களுக்கு திரும்பவும் கிடைக்கும் சார். ஓ, நீ ஜோசியம் கூட சொல்லுவே சக்தி? ஐயோ, அப்படியெல்லாம் எதுவும் இல்ல சார். எனக்கு ஜோசியம் எல்லாம் தெரியாது. ஆனா கடவுள் மேல நம்பிக்கை இருக்கு. நல்லவங்க கிட்ட இருந்து ஒரு விஷயத்த கெட்டவங்க அபகரிச்சா கடவுள் அவங்க கிட்ட இருந்து அதை எடுத்து நல்லவங்க கிட்டே திரும்ப கொடுத்துருவாரு. ருத்ராமாவும் நீங்களும் பிசினஸ்ல சம்பாதிக்கிற பணத்தை வச்சு எவ்வளவு பேருக்கு உதவி பண்றீங்க. அந்த புண்ணியம் எல்லாம் சேர்ந்து மறுபடியும் அந்த கான்ட்ராக்ட உங்ககிட்ட கொண்டு வரும் சார். அதிக பிரசங்கித்தனமா உங்களுக்கு தைரியம் சொல்றேன்னு என்ன தப்பா எடுத்துக்காதீங்க. என் உள் மனசு சொல்றத தான் நான் சொல்றேன். இந்த கான்ட்ராக்ட் திரும்ப கிடைக்குமா கிடைக்காதாங்கிறதெல்லாம் அப்புறம். ஆனா நீ இப்ப சொல்றது உண்மையாவே என்னோட மனசுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. தேங்க்ஸ். தேங்க்ஸ் மட்டும் சொன்னா பத்தாது சார். இதை சாப்பிடுங்க. ஏன் சார் வாங்க மாட்டேங்கிறீங்க? என் மேல நீங்க மட்டும்தான் அக்கறை எடுப்பீங்களா? உங்க மேல நான் அக்கறை எடுக்க கூடாதா? சாப்பிடுங்க சார். அன்பால கல்ல கூட கனிய வைக்க முடியும்னு சொல்லுவாங்க. நீ அந்த டைப் தான். எனிவே, தேங்க்யூ. இப்பதான் சார் என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. இப்போதைக்கு இதை சாப்பிடுங்க. இன்னும் அரை மணி நேரத்துல டின்னர் ரெடி ஆயிடும். நான் வந்து கூப்பிடுறேன். ஓகே. இவ்வளோ பெரிய கம்பெனில ஒரு சின்ன வேலை கூட இல்லைங்கிறாங்க. வேற எங்க தான் வேலை கிடைக்குமோ தெரியல. கடவுளே, வேலையை கொடு.
என்னது இது? நர்ஸ் கமலா இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கா? கை கால் விழுந்து படுத்த படுக்கையா இருந்தாலே, எப்ப இவளுக்கு அதெல்லாம் சரியா போச்சு? ஐயோ, நாம டெய்லி ருத்ராமாவை கூட்டிக்கிட்டு இந்த வழியா தானே போயிட்டு வருவோம். ஒரு நாள் கூட இவளை பார்த்தது இல்லையே. இவ இந்த ஏரியால சுத்திட்டு இருக்கான்னா நிச்சயமா ருத்ராவை நேர்ல பார்த்து உண்மையெல்லாம் சொல்றதுக்காக தான் இருக்கும். ஐயோ, இவளை இப்படியே விடக்கூடாது. கார்ல அடிச்சு ஒரே தூக்கிட வேண்டியதான். அப்பதான் நான் நிம்மதியா இருக்கலாம். அனிதாவுடைய வாழ்க்கைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். தூக்கிடுறேன். எப்பறம் ஓட்டுற வண்டி? அறிவில்லை உனக்கு? எப்பறம் ஓட்டுற வண்டியா? இறங்கி வாடகைல இறங்கடா, இறங்கி வாடகைல. ஏய் ஏய் நில்றா, ஏய் நில்றா, இடிச்சு போட்டு எஸ்கேப் ஆக பாக்குறியா? நிறுத்துறா வண்டியா. ஏய் எங்கடா போற? ஏய் வண்டி நிறுத்துறா. ஏய் நிறுத்துறா வண்டியா. ஏய் நிறுத்துறா, உன்னை எங்க போனாலும் விட மாட்டேன்டா. எப்படி நிக்காம போறான் பாரு. தம்பி, கீழே விழுந்ததுல அதெல்லாம் ஒண்ணும் அடிபட்டுச்சாப்பா? நல்ல வேலைம்மா, நான் குறுக்க வரலன்னா உங்களை அடிச்சு தூக்கியிருப்பான். எதுக்குதான் இவ்வளவு வேகமா போறானுங்களோ? தம்பி, நாம தான்ப்பா எச்சரிக்கையா போகணும். சரி, பார்த்து போப்பா. சரிம்மா. இன்னைக்கு அவளை அடிச்சு காலி பண்ணிடலான்னு நினைச்சோம். அந்த வீணா போன ஸ்கூட்டர்காரன் உள்ள வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். இன்னைக்கு அவளை விடக்கூடாது. இந்நேரம் அந்த ஸ்கூட்டர்காரன் போயிருப்பான். அவ அதுக்குள்ளதான் இருக்கணும். அவளை எப்படியாவது கண்டுபிடிச்சு அடிச்சிட வேண்டியதான். என்ன இந்த அம்மா ஒரு மாதிரி தள்ளாடி நடந்து வராங்க? ஐயோ அம்மா, என்னாச்சுமா? அம்மா வாங்க வாங்கம்மா, இப்படி உட்காருங்க. அம்மா 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 அம்மா, என்னாச்சுமா? ஐயோ, அண்ணே கொஞ்சம் தண்ணி கொடுங்களேன். அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் வாங்கண்ணே. என்னாச்சுமா? ஒன்றும் இல்லைம்மா, லேசா தலை சுத்துற மாதிரி இருக்கு. அப்பப்போ மயக்கம் வந்துருமா. சரி இந்தாங்க தண்ணி குடிங்க. போதுமா, ரொம்ப நன்றிம்மா. நீ போயிட்டு வாமா, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு அப்புறமா போறேன். உங்களை இப்படி ரோட்ல தனியா விட்டுட்டு நான் எப்படிமா போக முடியும்? உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்லுங்க, நான் உங்களை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறமா நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் இந்த ஏரியாவே கிடையாதுமா, இது பெரிய பணக்காரங்க இருக்கிற இடங்கிறதுனால எங்கேயாவது வீட்டு வேலை கேட்டு சேரலான்னு வந்தேன். நானும் இங்க இருக்கிற வீடுங்க எல்லாத்துலயும் கேட்டு பார்த்துட்டேம்மா. எல்லா இடத்துலயும் ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டாங்க. அதான் என்ன பண்றதுன்னு தெரியாம நடந்து வந்துட்டு இருந்தேன். ஏமா, நீங்க சம்பாரிச்சுதான் உங்க குடும்பத்தை காப்பாத்தணுமா?
உங்க வீட்ல வேற யாரும் இல்லையா? நானும் என் பொண்ணு மட்டும்தாம்மா இருக்கோம். அவங்க என்ன பண்றாங்க? காலேஜ் படிச்சிட்டு இருக்காமா. அவளும் படிச்சுட்டே பார்ட் டைம் வேலைக்கு போறா. அதுல வர வருமானத்தை வச்சுதான் என்னையும் பார்த்துட்டு அவளையும் பார்த்துக்கிறா. அதுக்குள்ள எங்க போயிருப்பா? இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல சுத்திக்கிட்டு இருப்பா. இன்னைக்கு அவளை தேடி கண்டுபிடிச்சு அவ கதையை முடிக்காம விடக்கூடாது. நடந்து போனவ அதுக்குள்ள எங்க போயிருப்பா? ஆளைய காணுமே. என்னம்மா சொல்றீங்க? உங்களுக்கு பழைய சம்பவம் எல்லாம் மறந்து போச்சா? ஆமாம்மா, அப்படிதான் என் பொண்ணு சொல்றா. நான் ஒரு ஹாஸ்பிட்டல்ல நர்ஸா வேலை பார்த்துட்டு இருந்தப்ப அந்த நேரத்துல நடந்த ஏதோ ஒரு விபத்துல எனக்கு பக்கவாதம் வந்துருச்சுமா. பக்கவாதத்துக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்ததுல பக்கவாதம் சரியாயிடுச்சு. ஆனா பழைய சம்பவம் எல்லாம் மறந்து போச்சுமா. என் பொண்ணுதான் என்ன குழந்தை மாதிரி பாத்துக்கிறா. அவ ஒவ்வொரு நாளும் காலேஜுக்கு போறப்ப வெளியில எங்கேயும் போக கூடாதுன்னு தான் சொல்லிட்டு போவா. அவ கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு என்னால வீட்டுல இருக்க முடியல. நானும் வேலைக்கு போய் சம்பாதிச்சா என் பிள்ளையோட கஷ்டம் சரியாயிடும்னு தான் வேலை தேடி அலையிறம்மா. ஆனா ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குதுமா. அம்மா, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு வேலை தானே வேணும்? ஆமாம்மா. நானும் ஒரு வீட்ல வேலை தான் பார்த்துட்டு இருக்கேன். எங்க முதலாளி அம்மா ரொம்ப நல்லவங்க. கஷ்டப்படுறவங்களுக்குலாம் நிறைய உதவி செய்வாங்க. நான் உங்ககிட்ட சொல்லி உங்களுக்கு ஒரு வேலை வாங்கி தரேன். ஏம்மா, கண்டிப்பா வேலை கொடுப்பாங்களா? நான் சொன்னா கண்டிப்பா கொடுப்பாங்க. இன்னைக்கு அவ கதையை முடிச்சுட்டு போயிடலான்னு பார்த்தா எங்கேயோ ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாளே. ஐயோ, டைம் வேற ஆயிடுச்சே. என்ன காணும்னா ருத்ரமா வேற தேடுவாங்களே. அவள என்னைக்காவது ஒரு நாள் என்கிட்ட மாட்டாமலியா போயிடுவா. இந்த ஏரியால தானே இருக்கா. ஒரு நாள் கண்டுபிடிச்சு அவளை தூக்குறேன். வாங்க போலாம். பார்த்து மெதுவா வாங்க. சரிம்மா. இதுதாம்மா நான் வேலை பார்க்குற ருத்ராமாவோட வீடு. இந்த வீட்டை பார்க்கும்போதே தெரியுதுமா அவங்க எவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்கன்னு. வாங்க. அத்தை, இவ யாரையும் கூட்டிட்டு வந்திருக்கா? வா, யாரு என்னன்னு விசாரிக்கலாம். பிரியா, ருத்ராமா வீட்ல இருக்காங்களா இல்ல வெளியில போயிட்டாங்களா? ரூம்ல தான் இருக்காங்க சக்தி. அப்போ வெளியில காரை காணோம். அதுவா, பெட்ரோல் போடுறதுக்காக உங்க அப்பா கார் எடுத்துட்டு வெளியே போயிருக்காரு. ஓ, ஆமா, இவங்க யார் சக்தி? நான் வந்து சொல்றேன். மா வாங்கம்மா, நம்ம போய் அம்மாவை பார்த்துட்டு வந்துடலாம். கமலாவா? இவ எப்படி இங்க வீட்டுக்குள்ள வந்தா? யார் இவங்க? நான் நடந்து வந்துட்டு இருந்தப்ப இவங்க கீழே விழுந்துட்டாங்கம்மா. நான் தான் இவங்களுக்கு உதவி பண்ணி விசாரிச்சம்மா.
வீட்டு வேலை தேடி அலைஞ்சிட்டு இருக்கேன்னு சொன்னாங்க. அதாம்மா நான் இங்க கூட்டிட்டு வந்தேன். அதனால இங்க வந்து இவங்களுக்கு வேலை வாங்கி தரேன்னு கூட்டிட்டு வந்திருக்கேன், அதானே? ஆமா. இவளுக்கு எவ்வளவு திமிரு இருந்தா என்ன துணிச்சலா வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்திருக்கான்னு பாருங்க அத்தை. அதானே. ஏய், நீ ஏன் இந்த வீட்ல ஒரு வேலைக்காரி? நீ இன்னொருத்தைய வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கியா? யாரை கேட்டு கூட்டிட்டு வந்த நீ? இல்லங்கம்மா, மலரக்கா அவங்க பொண்ணோட பிரசவத்துக்காக போயிருக்காங்க. அவங்க வருவாங்களா இல்லையான்னு கூட தெரியல. அதான் இவங்கள கூட்டிட்டு வந்தேன். ஆஹா, அதுக்காக நீ கூட்டிட்டு வந்தவளை நாங்க வேலைக்கு வச்சுக்கணுமா? முதல்ல உனக்கு யார் இந்த அதிகாரத்தை கொடுத்தது? நீயே இந்த வீட்ல தேவையில்லாத தண்டச்சோறு. உன்னையே இங்க இருந்து எப்படி டிஸ்போஸ் பண்றதுன்னு பாத்துட்டு இருக்கோம். நீ இன்னொரு பொம்பளைக்கு ரெக்கமெண்டேஷன் பண்றியா? இது எங்க வீடு. யாரு வேலைக்கு வச்சுக்கணும் வச்சுக்க கூடாதுன்னு நாங்க முடிவு எடுக்கணும், நீ இல்ல. ஐயோ, அந்த கமலாங்கிற சனிய ருத்ராவை பார்த்துட்டா உனக்கு தான் ஆபத்து. ருத்ராவை பார்க்கறதுக்கு முன்னாடி அவளை அடிச்சு துரத்து, இல்லைன்னா நானும் மாட்டிப்பேன். நீயும் அவங்க பொண்ணு இல்லைன்னு தெரிஞ்சிடும். அப்புறம் அந்த சக்தி எஜமானி ஆயிருவா, நீ வேலைக்காரி ஆயிடுவ. துரத்தி விட்டுரு அனிதா. மலர் இல்லாததுனால அந்த வேலையும் சேர்த்து செய்ய வேண்டி இருக்கும்னு இவ சௌரியத்துக்காக தான் இந்த பொம்பளைய கூட்டிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆமா அத்தை, கரெக்டா சொன்னீங்க. இவ சொகுசுக்காக தான் இன்னொரு வேலைக்காரிய சேர்த்து கூட்டிட்டு வந்திருக்கான். அப்பதானே இவங்க கையில வேலையை கொடுத்துட்டு காய்கறி வாங்கிட்டு வரேன், பழம் வாங்கிட்டு வரேன்னு ஜாலியா ஊரை சுத்த முடியும். நீங்க சொல்ற மாதிரியெல்லாம் நான் ஊர் சுத்த நினைச்சது இல்லம்மா. ஹே, நீ எதுவும் பேசாத. ஏதாவது பேசணும் பல்ல தட்டி கையில கொடுத்துருவேன். ஐயோ அனிதா குட்டி, அவகிட்ட பேசிக்கிட்டே இருக்காத. அந்த கமலாவை துரத்தி விடு. என் பதட்டத்தை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறியே. இங்க பாரு, நீ ஏன் இந்த வீட்ல ஒரு தேவையில்லாத பீஸ். உன்னை பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டாகுது. இதுல இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து டென்ஷன் படுத்துற. நம்மள கடுப்பேத்தி பாக்குறதே இவ வேலையா வச்சிருக்கா அனிதா. அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. ஏமா, உனக்கு இவ்ளோ வயசாகுதுல, கொஞ்சம் கூட அறிவில்ல? வேலை வாங்கி தரேன்னு சொன்னா இவ பின்னாடியே கொடுக்கு பிடிச்சு வந்துருவியா? இவளை நம்பி போனா வேலை கிடைக்காதுன்னு இவ மூஞ்ச பார்த்தாலே நீ தெரிஞ்சுக்க வேண்டாம்? அப்படியே பேன் வந்து நிக்கிற. இவ இந்த வீட்ல வெறும் குப்பை தொட்டி மாதிரிதான், அத நீ புரிஞ்சுக்கோ. ஐயோ, ஒரு வயசு பொண்ணு இப்படி எல்லாம் சொல்லாதீங்கம்மா. என் நிலைமைய பார்த்து பரிதாபப்பட்டுதான் இந்த பொண்ணு என்னை இங்க கூட்டிட்டு வந்துச்சு. பாவம், எனக்காக இப்ப திட்டு வாங்கிட்டு இருக்கு. என்னை வச்சு யாருக்கும் சிரமம் வேண்டாமா, நானே போயிடுறேன். நான் கிளம்புறேம்மா. சக்தி, யார் அவங்க? ஐயோ, ருத்ரா பார்த்துட்டா உண்மையெல்லாம் வெட்ட வெளிச்சமாக போது. கடவுளே. ஐயோ, பிரியா, அம்மா தண்ணி எடுத்து வரமா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா எந்திரிங்கம்மா. அம்மா என்னாச்சு சக்தி அவங்களுக்கு? அம்மா கண்ணை திறந்து பாருங்க. பிரியா, கொஞ்சம் சீக்கிரம் தண்ணி எடுத்துட்டு வா. அம்மா ஐயோ, இப்ப அவ கண் முழிச்சு எழுந்தானா குழந்தைய மாத்தின விஷயத்தெல்லாம் சொல்லிருவாளே. நான் என்ன பண்ண போறேன்? கடவுளே. அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லைல்ல?
மெதுவா எந்திரிங்கம்மா. அது என்னாச்சுமா? காலையில இருந்து நீங்க எதுவும் சாப்பிடலையா? சாப்பிட்டுதாம்மா வந்தேன். மாத்திரை போட மறந்துட்டேன். அதான். மாத்திரை எடுத்துட்டு வந்திருக்கீங்களா? எடுத்துட்டு வந்திருக்கேம்மா. என் பர்ஸ் அங்க இருக்கு பாரு, பர்ஸ் எடுத்து கொடு. இந்தாங்க. இந்த சக்தி இந்த மாத்திரையாமா? ஆமாம்மா. இந்தாங்க தண்ணி. அது மெதுவா. சக்தி, அவங்கள தாங்கி பிடிச்சு அந்த சோஃபால உட்காரவே. எந்திரிங்கம்மா. இல்ல பரவாயில்லம்மா. இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? பரவாயில்லம்மா, சரியாயிடுச்சு. யார் இவங்க சக்தி? அம்மா, இவங்க முன்னாடி நர்ஸ் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களாம். ஏதோ ஒரு விபத்துல தலையில அடிபட்டு ரொம்ப நாள் கோமால இருந்தாங்களாம். இப்போ சமீபத்துல தான் அதுல இருந்து மீண்டு சுய நினைவுக்கு வந்திருக்காங்க. ஆனா இப்போ இவங்களுக்கு பழைய விஷயம் எதுவும் ஞாபகம் இல்லையா. அதனால நர்ஸ் வேலைக்கு போக முடியாம வருமானமே இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களாம். ஏதாவது வீட்டு வேலை பார்த்தாவது சம்பாரிச்சிடலான்னு எல்லா இடத்துலயும் முயற்சி பண்ணிருக்காங்க. பாவம், எங்கேயும் வேலை கிடைக்கலையாம். வழியில இவங்களை பார்த்தப்ப இந்த விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அதான் உங்களை பார்க்கறதுக்காக கூட்டிட்டு வந்தேன். இவளுக்கு பழசெல்லாம் மறந்து போயிடுச்சுன்னு சொல்றது நம்புற மாதிரி இல்லையே. சக்தி, இவங்களுக்கு பண உதவி வேணுமா? பண்ணிடலாம். அம்மா, பணத்தை விட நம்ம வீட்ல ஏதாச்சும் வேலை கொடுத்தீங்கன்னா அது இவங்களுக்கு பெரிய உதவியா இருக்குமா. பாத்தியா ருத்ரா, நீ கொஞ்சம் இடம் கொடுத்தேன்னு உடனே வெளியில இருந்து வேலைக்கு ஆளுங்களை எல்லாம் கூட்டிட்டு வர ஆரம்பிச்சிட்டா. அண்ணி, மலருக்கு பதிலா வீட்டு வேலை செய்யறதுக்கு நமக்கு ஒரு ஆள் தேவைப்படுது தானே? தேவைப்படும் தான், ஆனா கூட்டிட்டு வர்றதுக்கு ஒரு வரமுறை இருக்குல்ல. இந்த பொம்பளைய வெளியில நிக்க வச்சுட்டு, அம்மா நான் ஒருத்தர வேலைக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன், உள்ள வர சொல்லட்டுமான்னு நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்கணுமா இல்லையா? அதை விட்டுட்டு அவங்கள வீடு வரைக்கும் அழைச்சிட்டு வர்றது அதிக பிரசங்க தானே. எதுக்காக வெளியில நிக்க வைக்கணும்னு அவ பாவப்பட்டு கூட்டிட்டு வந்திருப்பா. இதுல என்ன தப்பு இருக்கு? விடுங்க. அதுக்காக தெருவுல போறவங்க வரவங்க இந்த மாதிரி சீக்கு பிடிச்சவங்க எல்லாம் வீட்டுக்குள்ள இழுத்துட்டு வருவாங்களா மம்மி? இதெல்லாம் சகிச்சுக்க முடியல மம்மி. ஷோ, இவங்களை பார்த்தாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. முதல்ல இவங்களை வெளியே அனுப்புங்க மம்மி. அனிதா, என்ன பேச்சு இதெல்லாம்? முதல்ல மனுஷங்களை மதிக்க கத்துக்க. நம்ம கிட்ட வேலை கேட்டு வந்திருக்காங்கிறதுக்காக யாரையும் இளக்காரமா பார்க்காத. அதெல்லாம் ரொம்ப தப்பு. இத பாருங்க, அவ பேசுனது எதையும் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. ஐயோ, நான் எதுக்குமா அவங்கள தப்பா நினைக்க போறேன்? அவங்க என்ன சொன்னாலும் அதுக்காக நான் வருத்தப்பட போறது இல்லம்மா. குடும்ப கஷ்டம் எல்லாத்தையும் சகிச்சுக்க வேண்டி இருக்குல்ல. சரி, இப்ப நீங்க இருக்கிற நிலைமையில உங்களால வேலையெல்லாம் பார்க்க முடியுமா? எனக்கு பழைய விஷயம் தான் ஞாபகத்துல இல்லம்மா. ஆனா இப்ப பாக்குற வேலைய நான் சரியா செய்வேம்மா. என் மேல நம்பிக்கை வச்சு வேலை கொடுங்கம்மா. அதுல எந்த குறையும் இல்லாம நான் செஞ்சு தரேம்மா. சரி, நாளையில இருந்து நீங்க வேலைக்கு வந்துருங்க. ரொம்ப நன்றிங்கம்மா. சக்தி, இவங்கள உன் கூடயே தங்க வச்சுக்க. இங்கேயே இருந்து இவங்க வேலை பார்க்கட்டும். சரிங்கம்மா. அம்மா, சொல்லுங்க. என்னால இங்க தங்க முடியாதுமா. எனக்கு ஒரு பொண்ணு இருக்கா. நான் வேலையை முடிச்சுட்டு எவ்வளவு நேரம் ஆனாலும் கண்டிப்பா நான் வீட்டுக்கு போய் ஆகணுமா. ஓ,
உங்களுக்கு மக இருக்காளா? ஆமாங்கம்மா. சரி, அப்ப நீங்க காலையில வந்து வேலையை பார்த்துட்டு ஈவினிங் வீட்டுக்கு போயிடுங்க. ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாளையில இருந்து வேலைக்கு வந்துருங்க. சரிங்கம்மா. எனக்கு வேலை வாங்கி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சக்தி. ஏமா இதுக்கு போய் நன்றியெல்லாம் சொல்றீங்க? என்னால முடிஞ்ச ஒரு சின்ன உதவி அத பண்ண, அவ்வளவுதான். சரி, வீட்டுக்கு போயிட்டு காலையில சீக்கிரம் வந்துருங்க. சரி சரி, நான் வரேன். என் பொண்ணு அனிதா இந்த வீட்டுல நல்லபடியா அவ சந்தோஷமா வாழறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். நல்லா போயிட்டு இருந்த அவ வாழ்க்கையில சக்தி இப்ப குறுக்கால வந்ததால அனிதாவோட சந்தோஷம் எல்லாமே நாசமா போயிடுச்சு. ச்சே, அந்த அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ இந்த வீட்டை விட்டே ஒழிஞ்சு போவான்னு நினைச்சேன். நாம ஒரு கணக்கு போட்டா அந்த கணக்கு தப்பாக்குனது மட்டும் இல்லாம அந்த அஸ்வின் பொறுக்கி ராஸ்கல் என் பொண்ணை வேற தப்பு தப்பா வீடியோ எடுத்து வச்சிருக்கான். ருத்ரா வாழ்க்கையில யார பார்க்க கூடாதுன்னு நினைச்சோமோ அவ ருத்ரா கண்ணு முன்னாடியே வந்து நிக்கிறா. அவ இப்போ எல்லா உண்மையையும் ருத்ரா கிட்ட சொல்லிட்டா. ஐயோ, நினைச்சு பார்த்தாலே என் ஈரக்குலையெல்லாம் நடுங்குதே. இது எல்லாத்துக்கும் நான் எப்படி முற்றுப்புள்ளி வைக்க போறேன், எப்படி சமாளிக்க போறேன், ஒண்ணுமே புரியலையே. அண்ணே, அண்ணே உங்களதான். என்னண்ணே மறந்துட்டீங்களா? நான் எதை மறந்துட்டேன்னு சொல்றேன்? இல்ல, உங்க கையில இருக்க கார் சாவி கீழே நழுவி விழுந்தது கூட தெரியாம மறந்துட்டீங்களேன்னு சொன்னேன். உங்க கையில இருந்து சாவி கீழே விழுறத நான் பார்த்தேன். இந்தாங்கண்ணே. என்னண்ணே அப்படி பாக்குறீங்க? ஒண்ணுல சாவிய பொறுப்பா எடுத்து கொடுத்தியே, அதனால பார்த்தேன். சரிங்கண்ணே, நான் வரேன். கழுத்தை அறுக்கிறதுக்கு கத்தி கழுத்து பக்கத்திலேயே வந்துருச்சு. சதறி கடந்த எல்லா உண்மையும் இப்ப ஒன்னா சேர்ந்துருச்சு. அன்னைக்கே இவளை அடிச்சு காலி பண்ணிருக்கணும். தப்பிச்சிட்டா. இன்னைக்கு காரை விட்டு அடிச்சு தூக்கலானா இன்னைக்கும் தப்பிச்சிட்டா. இப்ப என்ன பண்றதுன்னே தெரியலையே. இவளை காலி பண்ணாதான் நமக்கு நிம்மதி. விட மாட்டேன். காலி பண்றேன், காலி பண்றேன். சக்தி, நான் சிவா சார் ரூம்ல இருந்து அழுக்கு துணியை வாஷிங்க்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். சரிங்கம்மா. வாஷிங் பவுடர்லாம் அளவு பார்த்து போட தெரியுமா? தெரியும் சக்தி. சரி, அப்ப போட்டுருங்க. கமலாமா. சொல்லு சக்தி. சிவா சார் ட்ரெஸ் பாக்கெட்ல ஏதாச்சும் இருக்கான்னு செக் பண்ணி பாத்தீங்களா? இல்லையே சக்தி. ஐயோ, வாஷிங் மிஷின்ல போடுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் கண்டிப்பா பார்க்கணுமா? ஓ, ஆபீஸ் சம்பந்தமா ஏதாவது முக்கியமான பேப்பர் வச்சிருப்பாரு. நீங்க பேண்ட்ல பாருங்க.
பாத்தீங்களாமா, சிவா சாரோட பேண்ட் பாக்கெட்ல பென்டிரைவ் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் வச்சிருப்பாரு. இத கவனிக்காம நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டோம்னா இதுல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிரும். இனிமே சிவா சார் ரூம்ல துணிங்களை எடுக்கிறப்ப செக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் வரணும். சரிங்களா? சரி சக்தி. ஹே, என் ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் எடுத்துட்டு வந்தியா? செக் பண்ணி பாக்குறப்ப இதுல உங்க துணிங்க இல்ல. இதோ இவங்கள போய் எடுத்துட்டு வர சொல்றேம்மா. கமலாமா? நான் போய் எடுத்துட்டு வரேம்மா. ஹே நில்லு. ஏன் இந்த பொம்பளை தான் எடுத்துட்டு வரணுமா? நீ போய் எடுத்துட்டு வர மாட்ட. அவ்வளவு பெரிய ஆள் ஆயிட்டல்ல நீ. ஐயோ அப்படியெல்லாம் இல்லங்கம்மா. இதோ சமைக்கிற வேலை கொஞ்சம் இருக்கு, அதான் அவங்கள. அதான் கிச்சன்ல பிரியா இருக்கால, அவ சமைக்க மாட்டாளா? எந்த வேலையும் செய்யறதில்ல, ஆனா எல்லா வேலையும் செஞ்ச மாதிரி சீனை மட்டும் போடுறது. ஹே, என்ன பாக்குற? போய் ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வா போ. சரிங்கம்மா. ஹே, உனக்கு டீ போட தெரியுமா? தெரியுமா. சூப்பரா 2 டீ போட்டு சிவா ரூமுக்கு எடுத்துட்டு வா. நான் போட்டு எடுத்துட்டு வரேம்மா. ஹே, ஒரு நிமிஷம் நில்லு. டீல சர்க்கரைக்கு பதிலா வேற ஏதாவது போட்டுட்டு ஞாபகம் மருதில பண்ணிட்டேன்னு சொல்லிடாத, தொலைச்சு எடுத்துருவேன். சரிங்கம்மா. போ. என்ன தேடிட்டு இருக்கான்? மீட்டிங்கான அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் தம்பி. அது சொல்றதுக்கு தான் கால் பண்ணேன். எப்படியோ கடவுள் புண்ணியத்துல அந்த ஃபாரின் கிளையண்ட் ஃபெடரிக் திரும்பவும் அந்த கான்ட்ராக்டை நமக்கே தரதுக்கு முடிவு பண்ணிட்டாரு. இப்பதான் தம்பி என் மனசுக்கு நிம்மதியா இருக்கு. நானும் எதிர்பார்க்கவே இல்லை சார். என்னோட கேர்லெஸ்ஸால ஒரு நல்ல கான்ட்ராக்ட் மிஸ் ஆயிடுச்சுன்னு ரொம்ப டிப்ரெஸ்டா இருந்தேன். திரும்பவும் மீட்டிங் வச்சுக்கலான்னு அவர் எனக்கு மெயில் அனுப்பிச்சதுக்கு அப்புறம் தான் மென்டலி நான் ரிலாக்ஸ்ட் ஆனேன். தம்பி, இந்த மீட்டிங்ல ரொம்ப முக்கியமான விஷயமே நீங்க அவருக்கு பண்ண போற பிரசன்டேஷன் தான். அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்கல்ல? எல்லாம் பக்காவா ரெடி பண்ணி பென்ட்ரைவ்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டேன். இப்போ அதைத்தான் தேடிக்கிட்டு இருக்கேன். மீட்டிங் இன்னும் 1 hour தான் இருக்கு, சீக்கிரம் வந்துருங்க. அவ்வளோதான். பென்ட்ரைவ் எடுத்துக்கிட்டு உடனே கிளம்ப வேண்டியதான். ஹார்லி ஒரு 20 minutesல அங்க இருப்பேன். சரி, ஓகே தம்பி. என்ன சிவா, அந்த கிளையண்ட் திரும்ப மீட்டிங் கொடுத்திருக்காரா? ஆமா அண்ணி, இப்போ நான் அந்த ஹாப்பி மூட்ல தான் இருக்கேன். ஆனா மீட்டிங் சம்பந்தமான டீடைல்ஸ் எல்லாம் ஒரு பென்ட்ரைவ்ல வச்சிருந்தேன். அந்த பென்ட்ரைவை கபோர்ட்ல வச்ச ஞாபகம், ஆனா இப்ப காணோம். சிவா சாரோட பேண்ட் பாக்கெட்ல பென்டிரைவ் இருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் அவர் வச்சிருப்பாரு. இத கவனிக்காம நம்ம வாஷிங் மிஷின்ல போட்டோம்னா இதுல இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போயிரும். இனிமே சிவா சார் ரூம்ல துணிங்களை எடுக்கிறப்ப செக் பண்ணி இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அதை அவர்கிட்ட கொடுத்துட்டு தான் வரணும். சரிங்களா? சிவாவோட பென்ட்ரைவ் அந்த வேலைக்காரி கிட்ட தான் இருக்கு. சிவாவை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு ஒரு நல்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. இந்த பென்ட்ரைவை வேற எங்க வச்சு தொலைஞ்சேன்னு தெரியலையே. இது வேற ரொம்ப டென்ஷன் படுத்துது. ச்சே.
ஹே நில்லு. அம்மா. எங்க அந்த பென் டிரைவ்? சிவா சார் பேண்ட் பாக்கெட்ல இது இருந்துச்சுமா. அவன் பேண்ட் பாக்கெட்ல இருந்து எடுத்தா இது அவன் கிட்ட கொடுக்கணும்னு அறிவு வேணாம் உனக்கு? ஏண்டி கொடுக்கல? நான் உடனே போய் இதை கொடுக்கலான்னு தான் நினைச்சேன். அப்பதான் நீங்க வந்து உங்க ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் மிஷின்ல போட சொன்னீங்க. அதான் அதை போட்டுட்டு இது அப்புறமா சார் கிட்ட கொடுக்கலான்னு பார்த்தேன். அப்படின்னா இதை எடுத்துட்டு போய் கொடுக்க முடியாததுக்கு நான் தான் காரணம்னு சொல்ல வரியா? உடனே போய் கொடுக்க முடியாததுக்கு எது காரணமோ அதுதானமா சொல்ல முடியும். அதுக்காக இப்படி சப்ப காரணத்தால சொல்லுவியா? நான் போய் இந்த பென் டிரைவை சிவா சார் கிட்ட கொடுத்துட்டு உங்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு வரேன்னு சொல்லிருக்கணும். அப்படி இல்லனா விஷயத்த சொல்லி இதை என்கிட்ட கொடுத்துட்டுல போயிருக்கணும். ஏன் அப்படி பண்ணல? ஹேய், உன்னதான் கேக்குற, சொல்லு. அம்மா, அப்போ இந்த பென்ட்ரைவ் உங்ககிட்ட கொடுத்துட்டு போலான்னு எனக்கு தோணலம்மா. தோணலனா எப்படி? இவகிட்ட இது எதுக்கு கொடுக்கணும்னு நினைச்சியா? ஐயோ, அப்படி இல்லைங்கம்மா. நான் சொல்றத நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் எதையும் தப்பா புரிஞ்சுக்கல. நீ எல்லாத்தையும் ராங்கா தான் பண்ணிட்டு இருக்கேன். நான் சரியா தான் புரிஞ்சிருக்கேன். உன் பிளான் என்னன்னு எனக்கு நல்லா தெரியும் டி. இந்த பென்ட்ரைவை எடுத்துட்டு போய் சிவா கிட்ட கொடுத்து நீ நல்ல பேர் வாங்கணும், அப்படிதானே? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்கம்மா. அப்படின்னா நான் வந்தப்பவே இதை என்கிட்ட கொடுத்திருக்க வேண்டியதானே? நீ ஒன்னும் லேசப்பட்டவ இல்லடி. இதுல எத்தனை கோடிக்கணக்கான ப்ராஜெக்ட்ஸ் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? நீ என்னமோ அசால்ட்டா முந்தானையில முடிஞ்சு வச்சிருக்க. சிவா பாக்கெட்ல ஒரு பொருள் இருக்குன்னா அது எவ்வளவு முக்கியமான ஒண்ணா இருக்கும்னு அத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட உனக்கு சென்ஸ் இல்ல. தயவு பண்ணி என் மேல கோவப்படாதீங்கம்மா. இப்ப நீங்க கேட்கலனாலும் இன்னும் 10 நிமிஷம் கழிச்சு சார் கிட்ட போய் நான் இதை கொடுத்திருப்பேன். 10 நிமிஷம் கழிச்சு கொடுத்திருப்பியா? அர்ஜென்ட்டா மீட்டிங் போகணும், பென்ட்ரைவை காணோன்னு ரூம் ஃபுல்லா தேடிட்டு இருக்கான். 10 நிமிஷம் கழிச்சு கொடுப்பேன்னு சாதாரணமா சொல்லிட்டு இருக்கேன். வெந்ததை தின்னுட்டு விரி வந்தா சாக போறேங்கிற உனக்கெல்லாம் நேரத்தோட மதிப்பு எங்கடி தெரியும்? வர ஆத்திரத்துக்கு அப்படியே ஒரு குத்து விடணும் போல இருக்கு. பென்ட்ரைவ் எங்க போச்சுன்னு தெரியலையே. என்ன பண்றது இப்போ? சக்தி தான் காலையில ரூமை கிளீன் பண்ணுவா. ஏதாவது கீழே இருந்தா எடுத்து டேபிள்ல வைப்பா. சக்திட்டு கேட்டு பார்ப்போம். நீ பண்ற ஒவ்வொரு காரியமும் விஷமா தான் இருக்கு. அதை என் மம்மி தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. உன்னெல்லாம் சக்தி சக்தி வா சிவா, இந்த பென்ட்ரைவை பாத்தியான்னு கேக்குறதுக்கு தானே வந்த. எங்க இருந்துச்சா நீ? நீ வாஷ் பண்றதுக்கு கொடுத்த உன் ட்ரெஸ்ல தான் இருந்தது சிவா. நீ வெளியில போயிட்டு வரப்போ இவ வாஷ் பண்றதுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தா. அப்ப நான் ஒரு ரூம்க்கு வந்தனா நீ பென்ட்ரைவை காணோம் தேடிட்டு இருந்தியா? ஒருவேளை உன் பேண்ட் பாக்கெட்ல ஏதாவது இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கலான்னு இங்க வந்த. நல்ல வேலை சிவா, நான் சரியான நேரத்துக்கு இங்க வந்தேன். கொஞ்சம் லேட்டா வந்திருந்தாலும் உன் ட்ரெஸ் மொத்தத்தையும் வாஷிங் மிஷின்ல போட்டிருப்பான். பென்ட்ரைவும் அதுக்குள்ளேயே இருந்திருக்கும். எல்லாமே எரேஸ் ஆயிருக்கும். நான் அப்ப தடுத்து நிறுத்தி செக் பண்ணி பார்த்து எடுத்தேன் சிவா. அம்மா, நான் தான் ஏற்கனவே அத. சக்தி, அமைதியாரு. நான் தான் பேசிட்டு இருக்கேன்ல. நான் சொல்றது கேளு.
சிவாவோட ட்ரெஸ் எடுக்கிறப்போ ஏதாவது முக்கியமான விஷயம் இருக்கான்னு பார்க்க மாட்டியா நீ? அனிதா அம்மா பென்டிரைவ நம்ம கிட்ட இருந்து தானே வாங்கினாங்க. இப்ப இவங்களே எடுத்ததா சிவா சார் கிட்ட போய் சொல்றாங்க. ஏன் சக்தி, என் ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறப்போ எப்பவும் செக் பண்ணி தானே எடுப்ப. இப்போ என்னாச்சு சக்தி? சார் அது வந்து நான் விடு சிவா, தெரியாம ஏதோ பண்ணிட்டான். அது இவன் இந்த மாதிரி பண்றதெல்லாம் புதுசா என்ன? ஒரு நாள் மம்மியோட முக்கியமான அக்ரிமெண்ட் ஃபைல் எடுத்து பழைய பேப்பர் காரனுக்கு போட்டுட்டான். நேத்து என் ரூம்ல இருக்கிற காஸ்ட்லியான சென்ட் எல்லாம் எடுத்து குப்பை தொட்டில போட்டுட்டான். இன்னைக்கு ஒரு முக்கியமான பென் டிரைவ வாஷிங் மிஷின்ல போட பார்த்தான். ஷோ காட் கிரேஸா நான் பார்த்து எடுத்துட்டேன். லைட் டைம் ஒரு இடியட்ஸ் குரூப்பால கேன்சல் ஆயிருந்த மீட்டிங் இப்போ அகைன் பென் டிரைவால கேன்சல் ஆயிடுமோ டென்ஷனாக இருந்தேன். நல்ல வேலை நீ பார்த்து எடுத்து கொடுத்துட்ட. தேங்க்யூ வெரி மச் அனி. இட்ஸ் ஓகே சிவா. போன முறை கான்ட்ராக்ட் மீட்டிங் கேன்சல் ஆயிடுச்சுன்னு நீ மம்மி கிட்ட ஃபீல் பண்ணிட்டு இருந்தியா? அதை பார்த்துட்டு நானே அழுதுட்டேன் தெரியுமா? இட்ஸ் ஓகே அனி, பரவாயில்ல விடு. சரி எனக்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஓகே சிவா. சிவா ஓ பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க்யூ. ஓகே பாய். என்ன பென்டிரைவ பத்தி நான் சிவா கிட்ட பேசுனதை கேட்டு ஷாக்கா இருக்கா? இன்னும் போக போக என்னெல்லாம் பண்றேன்னு மட்டும் பாரு. ஏய் இங்க வா. சொல்லுங்கண்ணே. உன் சொந்த ஊர் என்ன? தேனிண்ணே. உன் பொண்ணு பேரு? நர்மதாண்ணே. ஒண்ணுமே தெரியாது, பழசெல்லாம் ஞாபகத்துல இல்ல, அப்படி இப்படின்னு சொல்லி தானே இந்த வீட்டுல வேலை கேட்டு வந்த. இப்ப எல்லாத்தையும் தெளிவா கரெக்டா சொல்ற? நான் தான் நேத்திக்கே உங்ககிட்ட சொன்னேன் இல்லைண்ணே, என் பொண்ணு எல்லா விஷயத்தையும் எனக்கு ஞாபகப்படுத்தி அப்பப்ப சொல்லிக்கிட்டே இருப்பா. இல்லையே, உன் பேச்சுல ஒரு சூது தெரியுதே. உன்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் எதுவுமே தெரியாது அப்பாவின்னு சொல்லி வேலை கேட்டு வருவீங்க. அப்புறம் வேலையில சேர்ந்துட்டு எங்க வீட்டை நல்லா நோட்டம் போட்டுக்கிட்டு யாரும் இல்லாத சமயமா பார்த்து எல்லாத்தையும் சுருட்டிக்கிட்டு கம்பி நீட்டிடுவீங்க. நீயும் அதுக்காக தானே இங்க வந்திருக்க. பாரு, அப்படி ஏதாவது கைவரிசைய காட்டணும்னு நீ நினைச்ச உன்னை வெட்டி புதைச்சிருவேன், ஜாக்கிரதை. ஐயோ அண்ணா, நான் அப்படிப்பட்ட ஆளெல்லாம் கிடையாதுண்ணே. நேர்மையா வாழறதுக்கு வழி இல்லைன்னா தற்கொலை பண்ணிக்கிட்டு சாவனே தவிர ஒரு நாள் திருடி பொழைக்க மாட்டேன்னு. நீ எந்த மாதிரி ஆளுன்னு நானும் பார்க்க தானே போறேன். வந்துட்டாங்க ஊர் உலகத்துல வீடே இல்லாத மாதிரி இந்த வீடு தேடி வேலைக்கு. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுறீங்க? இப்ப எதுக்காக இவங்களை இப்படி சந்தேகப்படுறீங்க? நீ எதுக்காக மூக்க நுழைக்கிற? அவளை சொன்ன உனக்கு கோவம் பொத்துக்கிட்டு வருதா? இங்க பாருங்கப்பா, நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க, ஏன்னா நான் உங்க பொண்ணு. ஆனா நீங்க இவங்களை திட்டுறதுக்கு உங்களுக்கு எந்த உரிமையும் இல்ல. ஓஹோ, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு ஆயிட்டியா நீ? அவ்வளவு தைரியமா உனக்கு? நான் உங்களை எதிர்த்தெல்லாம் பேசலப்பா. பாவம், அவங்க ஏற்கனவே பழசெல்லாம் மறந்து போய் ஏதோ ஒரு வேலை செஞ்சு தான் குடும்பத்தை காப்பாத்தணும்னு பாக்குறாங்க. அவங்கள எதுவும் தப்பா சொல்லாதீங்கன்னு தான் சொல்றேன். ஓ, வேலைக்காரிக்கு சப்போர்ட், வேலைக்காரியே வழங்கிடும். ஆளுங்களை பாரு. அம்மா,
நீங்க மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. அவர் எப்பவுமே அப்படிதான், எல்லார்கிட்டயும் சிடுசிடுன்னு தான் பேசுவாரு. ருத்ராமா கிட்ட மட்டும்தான் கொஞ்சம் பணிவா பேசுவாரு. என் சின்ன வயசுல இருந்தே அவர் சந்தோஷமா சிரிச்சு பேசி நான் பார்த்ததே இல்ல. எங்க அப்பா பேசினதுக்கு நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஐயோ, என்ன சக்தி இது? நீ எதுக்கு மன்னிப்பெல்லாம் கேக்குற? ஒரு நல்லவங்களோட மனச என் கண்ணு முன்னாடியே என் அப்பா காயப்படுத்திட்டாரு. அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுதானே ஆகணும். அப்படிப்பட்ட அப்பாவுக்கு இப்படி ஒரு தங்கமான பொண்ணு பிறந்திருக்க. நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத சக்தி. உனக்கு அவரோட முகசாயலும் கிடையாது, குணசாயலும் கிடையாது. உன் முகத்துல ஒரு இளவரசிக்கான ராஜகலை தெரியுது. நீயும் அனிதாமாவும் வெளில போனீங்கன்னா பாக்குறவங்களாம் உன்னதான் பணக்கார பொண்ணுன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு ஐஸ்வர்யம் உன் முகத்துல இருக்கு சக்தி. மேடம், சொல்லுங்க, என்ன விஷயம்? மேடம் பார்சல் வந்திருக்கு மேடம். டெலிவரி பாய் டெலிவரி கொடுக்க வந்திருக்கேன். சரி இருங்க வரேன். அம்மா, நீங்க கொஞ்சம் சமையல பாத்துக்கோங்க. சரிம்மா. ஏய் நில்லு. எங்கடி போயிட்டு இருக்க? நம்ம வீட்டுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கிறதா சொன்னாங்கம்மா, அதான் நான் வாங்கலான்னு போறேன். என்ன சொன்ன? நம்ம வீட்டுக்கு பார்சல் வந்திருக்கா? ஆமாங்கம்மா. நம்ம வீடுனா எப்படி? நீ எங்க ரத்தமா இல்ல ஒட்டா உறவா? அந்த மாதிரி ஏதாவது இருந்து இது நம்ம வீடுன்னு சொன்னா சரி. நீ இந்த வீட்டு வேலைக்காரி தானே? நீ எப்படி இத நம்ம வீடுன்னு சொல்லுவ? இது எங்க வீடு. இன்னொரு தடவை இது நம்ம வீடுன்னு உன் வாயில வந்துச்சு, நாக்குலே சூடு வச்சிருவேன். ருத்ரா கொஞ்சம் இடம் கொடுத்தா நீ பெருசா உரிமை எடுத்துக்கிறியா? உன்னையெல்லாம் போ, போய் வேலையை பாரு. ஏய் நில்லு. என் புடவை எல்லாத்தையும் அயன் பண்ணி வையின்னு சொன்னேனே, வச்சுட்டியா? இன்னும் இல்லைங்கம்மா. கிச்சன் வேலையை முடிச்சிட்டு போய் அயன் பண்ற வேலையை ஃபர்ஸ்ட் பாரு, புரிஞ்சுதா? சரி போ. என்ன பார்சல்? யார் பேருக்கு வந்திருக்கு? மணிமணன்ற பேருக்கு வந்திருக்கு மேடம். அவர் பேருக்கு என்ன பார்சல் வந்திருக்கு? அவர் என் ஹஸ்பண்ட் தான். நீங்க கொடுங்க, நான் அவர்கிட்ட கொடுத்துறேன். இல்ல மேடம், அவர்கிட்ட சைன் வாங்கிட்டு தான் கொடுக்கணும். அவர் தான் என் ஹஸ்பண்ட்னு சொல்றேன் இல்ல, அவர் சைன் போட்டு வாங்கினா என்ன, நான் வாங்கினா என்ன? இந்த பார்சலையும் சம்பந்தப்பட்டவங்க கிட்ட கொடுக்கணும் தான் மேம் எங்களோட ஆபீஸோட ரூல்ஸ். பெரிய ரூல்ஸ். அவர் மேல குளிச்சிட்டு இருக்காரு, வரதுக்கு லேட் ஆகும். பரவாயில்லையா? பரவாயில்ல மேடம், வெயிட் பண்றேன் மேடம். அழகு குட்டி செல்லும் உன்னை அள்ளி தூக்கும் போது உன் பிஞ்சு விரல்கள் மோதி நான் நெஞ்சம் உடைந்து போனேன். அம்மணி அம்மணி அம்மணி. அட, நம்ம அழகு குட்டி செல்லும் நித்திதான் கால் பண்றா. செல்ல குட்டி, இப்பதான் உன்னை நினைச்சு நான் பாட்டு பாடிக்கிட்டு இருந்தேன். நீயே கால் பண்ணிட்ட. சொல்லு, எப்படி இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன். நீங்க இருக்கிறப்ப எனக்கு என்ன குறை வரப்போகுது? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்றதுக்கு தான் நான் ஃபோன் பண்ணேன். செல்லக்குட்டி, நீ முக்கியமான விஷயம்னு சொன்னாலே உன்னை வெளியில கூட்டிட்டு போக சொல்லணும்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால இப்பவே உன்கிட்ட நான் சாரி கேட்டுக்கிறேன். அன்னைக்கு ரெஸ்டாரண்ட்ல இந்து கிட்ட மாட்டாம நாம தப்பிச்சதே பெரிய விஷயமா. இனிமே கூடுமான வரைக்கும் வெளியில சுத்துறத கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கலாமா? ஐயோ, என்ன நீங்க வெளியில கூட்டிட்டு போங்கன்னு சொல்றதுக்காக நான் ஃபோன் பண்ணல.
உங்களை நீங்க காப்பாத்திக்கங்கன்னு சொல்றதுக்காக தான் நான் ஃபோன் பண்ணேன். புரியலையே, என்ன சொல்ற? என்ன நானே காப்பாத்திக்கணுமா? ஆமாங்க, நமக்கு கல்யாண நாள் வருதுல்ல. ஆமா, அதுக்கு என்ன இப்போ? அதனால உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாமேன்னு நீங்களும் நானும் கல்யாண கோலத்துல எடுத்துக்கிட்ட போட்டோவை மாடர்னா ஃப்ரேம் பண்றதுக்கு ஒரு இடத்துல கொடுத்து வச்சிருந்தேன். அப்படியா? ஆமாங்க. என்னை இம்ப்ரெஸ் பண்றதுக்கு நல்ல விஷயம் தானே பண்ணிருக்க. அப்புறம் எதுக்கு என்னைய நான் காப்பாத்திக்கணும்னு சொல்லி பீதியை கூட்டுன? அங்கதாங்க பிரச்சனை. நம்ம போட்டோவை ஃப்ரேம் பண்ண சொல்லியிருந்தேன்ல, அதை டெலிவரி கொடுக்கறதுக்கு அட்ரஸ் கொடுக்கறப்ப என்னோட விசிட்டிங் கார்டுக்கு பதிலா உங்க விசிட்டிங் கார்டு கொடுத்துட்டேன். அதனால என்ன இருக்கு? இதுக்கு நீ ஏமா டென்ஷன் ஆகுற? என்னங்க நீங்க, உங்க வீட்டு அட்ரஸ்க்கு தான் அந்த போட்டோவை பார்சல் பண்ணி அனுப்பிட்டானோ. அத இந்துவோ இல்ல உங்க வீட்டு ஆளுங்களோ வாங்கி பார்த்துட்டாங்கன்னா நீங்க மாட்டிப்பீங்கன்னு எச்சரிக்கை பண்றதுக்கு தான் நான் அடிச்சு பிடிச்சு உங்களுக்கு நான் ஃபோன் பண்ணேன். ஐயோ, என்னடி சொல்ற? என் தலையில குண்டு தூக்கி போடுற? உன்னை யாரடி விசிட்டிங் கார்டை மாத்தி கொடுக்க சொன்னது? அதான் தெரியாம கொடுத்துட்டேன்னு சொல்றேன் இல்லங்க. நல்லா கொடுத்தப்போ அந்த கடைக்கார அனுப்புனது போட்டோ இல்லமா, என்ன கொல்றதுக்கு அனுப்புன ஆட்டோ பாம்பு. உன்னை என்ன சொல்றதுனே தெரியல. ஏய், முதல்ல அந்த கடைக்காரங்கிட்ட பேசி பார்சலை ரிட்டர்ன் வாங்குடி. அது முடியுமான்னு தெரியல. நான் வேணா ட்ரை பண்றேங்க. நீங்க என்ன பண்ணுங்க, உங்க வீட்டு வாசல்லையே நின்னு அந்த டெலிவரி பாய் வந்தானா அவன் கிட்ட இருந்து அந்த போட்டோ ஃப்ரேமை நீங்க வாங்கி வச்சுக்கோங்க. வேற வழி? வெளியில தேவடி காத்தாது அது வாங்கிதானே ஆகணும். இப்படி பண்ணிட்டியம்மா. சரி வை, போன வை. சரி, யார் அனுப்புனாங்கன்னு பாக்குறேன். பார்சல் மேடம் இருங்க மேடம், சார் வரட்டும். வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம். உங்களுக்கு ஏதோ பார்சல் வந்திருக்கான், வாங்குங்க. அடியே நித்தி, வந்துருச்சுடி வந்துருச்சு. எனக்கு கொல்றதுக்கு போட்டோ ரூபத்துல பாம் வந்துருச்சு. எந்த சிறுத்தை கண்ணுல சிக்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த சிறுத்தையே பக்கத்துல தானே நிக்குது. இன்னைக்கு நான் அதுக்கு இரையாகிறது உறுதி. இப்படி பண்ணிட்டியேடி பாவி. என்னங்க ஏதோ கேட்க கூடாத கேட்ட மாதிரி அப்படியே ஷாக் ஆகி நிக்கிறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லையே. நான் எதுக்கு அதிர்ச்சி ஆகணும்? எனக்கு பார்சல் வந்ததுன்னு சொன்னதும் நமக்கு அனுப்புறதுக்கு 100% வாய்ப்பு இல்லையான்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். உங்க பேர் போட்டுதான் வந்திருக்கான். நீங்க குளிச்சிட்டு இருக்கீங்க, அந்த பார்சலை என்கிட்ட கொடுப்பான்னு கேட்டா அவரு என்கிட்ட கொடுக்கவே மாட்டேங்கிறாரு. நீங்க கையெழுத்து போடணுமா, உங்ககிட்ட தான் கொடுப்பாராம். அப்படின்னா இது வரைக்கும் அந்த ஆள் நமக்கு நல்லதுதான் பண்ணிருக்கா. இதுக்கு மேல உன்கிட்ட இருந்து தப்பிக்கிறது என் கையில தான் இருக்கு. என்னங்க யோசிச்சுக்கிட்டே இருக்கீங்க? கையெழுத்து போட்டு வாங்குங்க அந்த பார்சலை, அதுல என்ன இருக்குன்னு பாக்கலாம். நான் தான் சொன்னேன் இந்து, எனக்கு யாரும் பார்சல் அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்ல. அட்ரஸ் ஏதோ மாறி வந்திருக்கோம். இல்ல சார், நான் சரியான அட்ரஸ்க்கு தான் எடுத்துட்டு வந்திருக்கேன். வேணும்னா அட்ரஸ் நீங்களே பாருங்களேன். தம்பி, அதுல இருக்கிற அட்ரஸ் எங்க வீட்டு அட்ரஸ் இல்லைன்னு நான் சொல்லல. வேற வீட்டு அட்ரஸ மாத்தி அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்ல வந்தேன். ஒரு வெரிஃபிகேஷனுக்காக ஆபீஸ்க்கு போன் பண்ணி கேள. எல்லாத்தையும் கிராஸ் செக் பண்ணிட்டு தான் சார் டெலிவரிக்கே கொடுப்பாங்க. இது உங்களுக்கு வந்த பார்சல் தான் சார். ஐயோ, நிலைமை புரியாம பயப்புல நம்ம கையில இதை திணிக்க பாக்குதே. ஏங்க, அதான் சொல்றாருல உங்க பேருக்கு தான் வந்திருக்குன்னு. உங்க பேருக்கு வந்த பார்சலை வாங்குறதுல உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உன்கிட்ட மாட்டிப்பேன், அதான் பிரச்சனை. முதல்ல கையெழுத்து போட்டு அதை வாங்குங்க. யாருக்கோ வந்த பார்சலை நான் எப்படி இந்து கையெழுத்து போட்டு வாங்க முடியும்? உங்க பேர்ல வந்திருக்கிற பார்சலை யாருக்கோ வந்திருக்குன்னு நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு வந்த பார்சலை நீங்க தானே வாங்கணும். வாங்குங்க அத. வாங்கினா பிரச்சனை ஆயிடும் இந்து. பிரச்சனை ஆயிடுமா? அப்படி என்ன பிரச்சனை ஆகும்? ஐயோ இந்து, யாராவது பாம் வச்சு பார்சல் அனுப்பியிருந்தா என்ன பண்றது? ஆர்வ கோளாறுல பார்சலை வாங்கி பிரிக்கிறப்போ கம்முன்னு வெடிச்சிருச்சுன்னா அவ்வளவுதான், எலும்பு கூட மிஞ்சாது. 2 நாளைக்கு முன்னாடி நியூஸ் பேப்பர் படிச்சியா? ஹைதராபாத்ல பெரிய கோடீஸ்வர வீட்டுக்கு இப்படிதான் பார்சல்ல பாம் வச்சு அனுப்பி விட்டாங்க. அந்த ஆளு அத வாங்கி பிரிக்கிற நேரத்துல
ஏதோ சாப்பிடுற பொருளை தான் பிரிக்கிறாருன்னு நினைச்சு அவரு வளர்த்த செல்ல நாயி அந்த பார்சலை வாயில கவ்வி வீட்டுக்கு வெளியில வச்சு சாப்பிட பார்த்திருக்கு. அப்ப பாம் வெடிச்சு பாவம் அந்த நாய் செத்து போச்சு. அந்த ஆள் மயிர் இலையில உயிர் தப்பிச்சிட்டான். நம்மள மாதிரி பணக்காரங்க இந்த மாதிரி விஷயத்துல ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும். இது உங்க பேருக்கெல்லாம் ஒருத்த பாம் அனுப்பி உங்களை கொல்ற அளவுக்கெல்லாம் நீங்க ஒருத்த கிடையாது. உங்களுக்கு பயமா இருந்துச்சுன்னா கையெழுத்த போட்டு அந்த பார்சலை வாங்கி என்கிட்ட கொடுங்க. நான் வீட்டுக்கு வெளியில போய் அதை பிரிச்சு பாக்குறேன். நீங்க வாங்குங்க அத முதல்ல. இந்து, என்ன நீ இப்படி சொல்ற? என் உயிரை காப்பாத்துற சரி, அதே மாதிரி உன் உயிரை காப்பாத்துறது என்னோட கடமை இல்லையா? அப்படி உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா அடுத்த நொடியே நான் உயிரை விட்டுருவனுக்கு தெரியாதா? யாரு நீங்க? எனக்கு ஏதாவது ஒண்ணுன்னா நீங்க உயிரை விட்டுருவீங்க. பின்ன என் வாழ்க்கையே என்னை விட்டு போனதுக்கு அப்புறம் நான் எப்படி வாழ முடியும்? அப்படி ஏதாவது நமக்கு நடந்துச்சுன்னா நம்ம 2 பேரும் போய் சொர்க்கத்துல வாழ்ந்துக்கலாம். நீங்க முதல்ல அந்த பார்சலை வாங்குங்க. என்ன சொல்லியும் விட மாட்டேங்கிறாளே. ஐயோ, வாங்குங்கன்னு சொல்றேன்ல. கத்தி கழுத்துக்கு வந்துருச்சு. மரணத்தை ஏத்துக்க வேண்டியதா? கண்டிப்பா வாங்கணுமா இந்து? ஆமா, வாங்குங்க. சார், டைம் ஆயிடுச்சு சார். நிறைய டெலிவரிக்கு போகணும் சார். சரி கூட, எங்க கையெழுத்து போடணும்? என்னப்பா கையெழுத்து போடணும்னு போன் நீட்டுற? சார், இன்னும் நீங்க அப்டேட்டே ஆகலையா? இப்போலாம் யார் சார் சைன் போடுறாங்க? எல்லாம் போனு டேப் தான் சார். இதுல சைன் வாங்கிட்டு நாங்க போயிட்டே இருப்போம் சார். இதோ இங்க போடுங்க சார். தேங்க்யூ சார். இதாங்க சார், நான் வரேன் சார். ஏங்க, இப்பதான் பாம் கீம்னு பயந்தீங்க, இப்ப எடுத்துட்டு உள்ள போறீங்க. கொடுங்க, நான் பிரிக்கிறேன். மேடம், பிரிச்சிடாதீங்க மேடம். பிரிக்காத. என்னப்பா? பிரிச்சிடாதீங்க மேடம். ஏன், என்னாச்சுப்பா? ஏன் பிரிக்க கூடாது? சாரி மேடம், இப்பதான் ஆபீஸ்ல இருந்து போன் வந்துச்சு. இந்த பார்சல் இன்னொரு இடத்துக்கு அனுப்புறதுக்கு பதிலா இங்க அனுப்பிட்டாங்களாம். ரிட்டர்ன் வாங்கிட்டு வர சொன்னாங்க மேடம். அப்பாடா, கடவுளே, சரியான நேரத்துல என்ன காப்பாத்தி விட்ட. ரொம்ப நன்றிப்பா. சாரி சார், நீங்க சொன்னது சரிதான். தப்பு ஆபீஸ்ல தான் நடந்திருக்கு. பரவாயில்லப்பா, இதுக்கெல்லாம் எதுக்கு சாரி கேட்டுக்கிட்டு? இதுக்கப்புறமாவது இந்த பார்சலை சரியான இடத்துல கொடுத்துரு. சரிங்க சார். கூட இந்து, அடுத்தவங்க பார்சல் நமக்கு எதுக்கு? இந்தப்பா. தேங்க்யூ சார். சாரி சார். சாரி மேடம். சரிப்பா. நான் தான் உறுதியா சொன்னேன்ல, இது தப்பாதான் வந்திருக்குன்னு. இப்பவாது நீ என்ன நம்புறியா? சரியா இருந்தா நம்பிதானே ஆகணும். அப்பா, ஒரு வழியா தப்பிச்சண்டா சாமி. அப்பா, என்னன்னாச்சு? ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு என்ன வர சொல்லிட்டு அது என்னன்னே சொல்லாம நீங்க பாட்டுன்னு குறுக்கு நெடுக்குமா நடந்துட்டு இருக்கீங்க. ஒரு மூதவி என்ன டென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதை குறைக்க தான் நான் முன்னையும் பின்னையும் நடந்துகிட்டு இருக்கேன். அந்த அளவுக்கு உங்களை டென்ஷன் பண்ணது யாருன்னு சொல்லுங்க. இப்பயே போய் போட்டு தள்ளிட்டு வந்துடுறேன். கிழிச்ச சக்தியை கொல்ல சொல்லி உங்ககிட்ட அட்வான்ஸ் கொடுத்து 6 மாசம் ஆச்சு. அண்ணே, அவளை கொல்றதுக்கு என்ன முயற்சி பண்ணாலும் அவ தப்பிச்சிடுறானே. நீங்க, நான், அந்த சமையல்காரன் சதீஷ் 3 பேரும் ஒன்னா போய் ரெஸ்டாரண்ட்லயே அவ கதையை முடிக்க நினைச்சோம். முடிஞ்சதா? முடியல.
நான் தான் ஏதோ சப்பன்ற மாதிரி சொல்றீங்க. அன்னைக்கு அவ அந்த பூமிநாதனால தப்பிச்சா. சரி விடுங்கண்ணே, இப்போ பழைய கதையை பேசி எந்த பிரயோஜனமும் இல்லை. இப்போ என்ன நடந்துச்சு அதை முதல்ல சொல்லுங்க. கமலான ஒருத்தி ருத்ராமா வீட்டுல புது வேலைக்காரியா வந்து சேர்ந்திருக்கா. வாழ்க்கையில நான் யாரை சந்திக்க கூடாதுன்னு நினைச்சனோ அந்த ஒருத்தி தான் அவ. என் வாழ்க்கையில இருக்கிற பெரிய யமகண்டமே அவதான். அவ எனக்கு ஆபத்துன்னு தெரிஞ்ச உடனேயே அவ சாகர வரைக்கும் அடிச்சு போட்டு வந்தேன். அதுல அவ கோமாக்கு போயிட்டா. ஆனா அவ கோமாளியே இருந்து செத்து தொலைஞ்சிருவான்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு அவளே என் முன்னாடி யமனா வந்து நிப்பான் நான் எதிர்பார்க்கவே இல்லடா. ஒரு நாள் பாக்குறேன் என் கண்ணு முன்னாடியே நடந்து வந்துகிட்டு இருக்கா. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. மனசுல தைரியத்தை வரவழைச்சுக்கிட்டு அவ மேல கார் எடுத்துட்டு மோதினேன். அப்பவும் அவ எப்படியோ தப்பிச்சிட்டா. அண்ணே, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவளுக்கு நேரம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த கால நேரம்லாம் கரெக்டா பேசு. நீ மட்டும் சொன்ன வேலையை சொன்ன நேரத்துல செஞ்சிடாத. நடக்கிறதெல்லாம் பார்த்தா ஒரே குழப்பமா இருக்கு. முதல்ல சக்தி ருத்ரமா வீட்டுக்குள்ள வந்தா. அவளை எப்படியாவது வெளியில தள்ளலான்னு நினைச்சேன். ஆனா அவ ருத்ராமா காலை கெட்டியா புடிச்சுக்கிட்டா, உடும்ப மாதிரி. இப்போ போதா குறைக்கு இந்த மூதவி கமலா வேற உள்ள வந்திருக்கா. அவ்வளவுதானா இல்ல இன்னும் யாராவது இருக்காங்களாண்ணே? டேய், நானே டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கேன், நக்கல் பண்றியா? ஐயோ, நக்கல்லாம் பண்ணலண்ணே. இன்னும் உங்களை டென்ஷன் பண்ற அளவுக்கு யாராவது இருந்தா அவங்களும் அங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதானே அப்படி கேட்டேன். இனிமே வர வேண்டியது யாரும் இல்ல. அதான் வர வேண்டிய மொத்த தலைவலியெல்லாம் வீட்டுக்குள்ள வந்து சேர்ந்துருச்சேன். முதல்ல அந்த கமலாங்கிற தலைவலியை ஒழிச்சாலே போதும், எல்லாம் தானா சரியா போகும். நீங்க அமௌண்ட்டை மட்டும் அள்ளி வீசுங்கண்ணே. அவளை காலி பண்றதுக்கு ஆளுகளை நான் ஏற்பாடு பண்றேன். அவளை ஆளுங்களை வச்சு கொலை பண்றதை விட வேற மாதிரி தான் பிளான் பண்ணி ஆகணும். வேற மாதிரியா? நர்மதா, என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்ட? வேலை முடிஞ்சிருச்சுமா. சக்தி, இவதான் என் பொண்ணு. இவங்க தானா? பாக்குறதுக்கு ரொம்ப லட்சணமா இருக்காங்கம்மா. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்கக்கா. அம்மா உங்களை பத்தி என்கிட்ட சொன்னப்போ நீங்க எப்படி இருப்பீங்கன்னு என் மனசுக்குள்ள கற்பனை பண்ணி வச்சிருந்தேனோ அப்படியே இருக்கீங்கக்கா. கமலா பொண்ணு தானே இது? உங்களை நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்றதுக்காக தான் எனக்கு பார்ட் டைம் ஜாப் கூட போகாம நேரா இங்க வந்தேன்க்கா. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. அதெல்லாம் எதுக்குமா? என்ன இப்படி சொல்லிட்டீங்க? தெரிஞ்சவங்களே உதவி பண்ணாத இந்த காலத்துல ரோட்ல விழுந்து கிடந்த அம்மாவுக்கு ஓடி வந்து உதவி பண்ணது மட்டும் இல்லாம வேலையும் வாங்கி கொடுத்திருக்கீங்க. யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு யாரும் இப்படி எல்லாம் உதவி செய்ய மாட்டாங்க. ஆனா நீங்க செஞ்சிருக்கீங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுன்னே தெரியல. இதுக்காக நீ நன்றி சொல்றதா இருந்தா நீ எனக்கு சொல்லக்கூடாது, என் முதலாளி அம்மாக்கு தான் சொல்லணும். ஏன்னா இவங்களுக்கு வேலை கொடுத்தது அவங்க தான், நான் இல்ல. நான் அவங்கள பார்க்க முடியுமா? இல்ல நர்மதா, நாம நினைச்ச நேரத்துலலாம் அவங்கள பார்க்க முடியாது. முன்னாடியே அவங்க கிட்ட அனுமதி வாங்கிட்டு அவங்க சொல்ற நேரத்துல தான் அவங்கள போய் பார்க்க முடியும். சரிம்மா. அம்மா, ருத்ராமாவே வந்துட்டாங்க. இருங்க, நான் போய் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி, ஓகேம்மா, எடுத்துட்டு வா.
வாங்க. ஆமா. அம்மா காஃபி கொடு சக்தி. இந்த பொண்ணு யாரு சக்தி? புதுசா இருக்கா? கமலாமாவோட மகம்மா. ஓ, பேர் என்னம்மா? நர்மதா மேம். என்ன அப்படி பாக்குற? உங்களை இவ்வளவு பக்கத்துல பாப்பேன்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல மேடம். என்னால நம்பவே முடியல மேடம். ஏன், நான் யாருன்னு தெரியுமா? இதுக்கு முன்னாடி கேள்விப்பட்டிருக்கியா? நீங்க என் காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கீங்க மேடம். எந்த காலேஜ்? நம்ம காலேஜ்ல தான் மேம் படிக்கிறேன். அங்கதான் படிக்கிறியா? ஆமா மேடம். நீங்க அந்த ஃபங்க்ஷன்ல பெண் கல்விய பத்தியும் படிச்சாதான் பெண்கள் சொந்த கால்ல நிக்க முடியும்னு நீங்க பேசின ஒவ்வொரு வார்த்தையும் அப்படியே என் மனசுல பதிஞ்சிருக்கு மேடம். அதுக்கப்புறம் நான் உங்களை பத்தி நிறைய ஆர்டிகல்ஸ் படிச்சிருக்கேன். உங்களை எனக்கு அவ்வளவு பிடிக்கும் மேடம். நல்லா பேசுற. எங்க அம்மா பெரிய பணக்காரங்க வீட்ல வேலை பாக்குறேன்னு சொன்னாங்க. நான் நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அது உங்க வீடுன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரி, நல்லா படிக்கணும் என்ன? சரிங்க மேடம். நான் கோமால இருந்தப்பவும் சரி, அப்புறம் பழைய விஷயத்தெல்லாம் மறந்துட்டு கை கால் விளங்காம இருந்தப்பவும் சரி, என் புள்ள படிச்சுக்கிட்டே பார்ட் டைம் வேலைக்கு போய் அதுல வர்ற பணத்தை வச்சுதான் என்னை காப்பாத்துனா. இப்பவும் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கா. ஓ, நீ படிச்சுட்டே வேலையும் பாக்குறியாமா? ஆமா மேடம். அம்மாக்கு உடம்பு சரியாகி அவங்க வேலை பாக்குறேன்னு சொன்னப்ப கூட அதெல்லாம் வேண்டாம், நான் பாத்துக்கிறேன்னு சொன்ன மேடம். நான் காலேஜ் போன நேரத்துல இவங்க வேலை தேடின விஷயம் நேத்து தான் எனக்கு தெரிஞ்சது மேடம். நீ ஏன் வேலைக்கு போறேன்னு நேத்து என் கூட சண்டைக்கே வந்துட்டா மேடம். நீங்களே சொல்லுங்க, என் புள்ள கஷ்டப்படுறத பார்த்துட்டு நான் எப்படி சும்மா இருக்க முடியும்? இப்போ உங்களை தெரியுங்கிறதுக்கு அப்புறம் தான் சமாதானமே ஆயிருக்கா. இந்த சின்ன வயசுலயே உங்க பொண்ணு உங்களை ரொம்ப பொறுப்பா பாத்துக்கிறா. சக்தி மாதிரியும் உங்க பொண்ணு மாதிரியும் அம்மாவை இவ்வளவு பொறுப்பா பாத்துக்கிற பொண்ணுங்களை பாக்குறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி பிள்ளைங்க கிடைக்கிறது பெரிய பாக்கியம். நானும் உங்களை மாதிரிதான் சின்ன வயசுல எங்க அப்பா அம்மாவை நல்ல விதமா பாத்துக்கிட்டு வாழ்க்கையில அவங்கள விட இன்னும் 10 மடங்கு உயரணும்னு லட்சியத்தை பிக்ஸ் பண்ணிட்டு உழைச்சதுனாலதான் என்னால இன்னைக்கு இந்த அளவுக்கு வர முடிஞ்சது. அந்த மாதிரி நீங்களும் வாழ்க்கையில வறுமையை ஜெயிக்கிறதுக்கு மட்டுமே உழைக்காம நீங்க என்னவாக போறீங்கன்னு லட்சியத்தை முடிவு பண்ணிக்கிட்டு அதுக்காக நேர்மையா உழைக்கணும். அப்பதான் நீங்க நினைச்சதை சாதிக்க முடியும். சரிங்க மேடம். சரி, டைம் ஆயிடுச்சு, பத்திரமா போயிட்டு வாங்க. சரிங்க மேடம். வரேன் மேடம். வா. சரி சக்தி, அப்ப நாங்க கிளம்பட்டுமா? அக்கா, எங்க அம்மா உங்களை மாதிரி நல்லவங்க கூட வேலை பாக்குறாங்கன்னு நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குக்கா. கமலாமாவை நான் இங்க பத்திரமா பாத்துக்கிறேன். நீ எங்க வீட்ல பத்திரமா பாத்துக்கோ. சரிங்கக்கா. சரிம்மா, நாங்க வரோம், பாத்துக்கோ. வா. ஹே மாரி, சொல்லுங்கண்ணே. சரிங்கண்ணே. சரியா, நான் வைக்கிறேன்.
அண்ணே ஏண்டா உனக்காக நான் எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? உன்னை எப்ப வர சொன்னா எப்ப வர? நான் வேலைக்கு போக வேண்டியவன், யூனிஃபார்மோட இங்க வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கேன். உங்ககிட்ட என்ன விஷயம்னு தெரிஞ்சுட்டு போலாங்கிறதுக்காக நீ பாட்டுக்கு சாவகாசமா வந்துட்டு இருக்க. கோச்சிக்காதீங்கண்ணே, வர வழியில பைக் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சு. அதான் மெக்கானிக் கிட்ட கொடுத்துட்டு நடந்தே வந்துட்டு இருக்கேன். அதானே லேட்டு. சரி சரி, நேத்து ராத்திரி ஃபோன் பண்ணி அந்த கமலாவை ஃபாலோ பண்ணி அவ வீடு எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க சொன்னேனே, கண்டுபிடிச்சியா? கண்டுபிடிச்சிட்டுண்ணே. எந்த ஏரியால இருக்கு? வலசரவாக்கம் கங்கா நகர்ல இருக்குண்ணே. அவ தங்கி இருக்கிற இடத்த போய் நீ பாத்தியா? உள்ள எல்லாம் போய் பார்க்கலண்ணே. டேய், யாரா உன்னை உள்ள போய் பார்க்க சொன்னது? அந்த ஏரியா எப்படி இருக்கு, ஆள் நடமாட்டம் எப்படி, என்ன ஏதுன்னு கேக்குறேன். அங்க ஜன நடமாட்டமெல்லாம் எப்போ இருந்துட்டு தானே இருக்கு. பக்காவா ஸ்கெட்ச் போட்டோம்னா அவளை தட்டி தூக்கிடலாம். இப்ப என்ன யோசிக்கிறீங்க? நம்ம பசங்களை வர சொல்லட்டுமா? நான் தான் உங்ககிட்ட ஏற்கனவே சொன்னேன்ல, இவளை வேற மாதிரி தான் கொல்லணும்னு. வேற மாதிரினா அது எப்படின்னு சொல்லுங்கண்ணே, உடனே அவளை போட்டுடலாம். டேய், எதா இருந்தாலும் கால நேரம் பார்த்து தாண்டா செய்யணும். அப்படி காலத்தை கணிக்காம நான் செஞ்ச வேணாதான் இன்னைக்கு எனக்கு கழுத்தை சுத்தின பாம்பா வந்து நிக்குது. நான் கொஞ்சம் ஏமாந்தாலும் அது என்ன கொத்திட்டு வாயில நுரத்தள்ள வச்சுட்டு போயிடும். அதுக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன். சரியா கால நேரத்தை கணிச்சு அவ கதையை முடிக்கிறேன். சரி, நான் கிளம்புறேன். டைம் ஆயிடுச்சு. எதுவா இருந்தாலும் எனக்கு தகவல் சொல்லு. சரிண்ணே. என்ன நீ என்னையே அப்படி பாக்குற? என் சின்ன வயசு சிவா இந்த முகத்துல தெரியறானான்னு பார்த்தேன். தெரிஞ்சானா இல்லையா? அதெல்லாம் நல்லாவே தெரியறான். முகத்துல தாடி வளர்ந்திருக்கு, அழகா மீச வளர்ந்திருக்கு. இது மட்டும்தான் வித்தியாசம். இத எடுத்துட்டு பார்த்தா என் சின்ன வயசு சிவா அப்படியே இருப்பான். அப்படின்னா அந்த தாடியும் மீசையும் எடுத்துடலாமா? ஐயோ, வேண்டாம் வேண்டாம் வேண்டாம். இந்த வித்தியாசத்துக்குள்ள மறைஞ்சிருக்கிற என் சின்ன வயசு சிவா, சின்ன வயசு சிவாவ பெரியவனா காட்டுற வித்தியாசம். இத பாக்குறதுக்கு தான் ஆச்சரியமாவும் அழகாவும் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு நீ கவிதையே எழுதலாம். ஏன் இதனால அப்படி சொல்ற? அழகான வார்த்தையால என்ன வர்ணனை பண்றல, அதனாலதான். ரொம்ப தேங்க்ஸ் சிவா. இப்ப எதுக்கு தேங்க்ஸ்? இல்ல, என் கார் பிரேக் டவுன் ஆகி வழியில நின்னதும் கேப் புடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடலான்னு பார்த்தேன். இருந்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணி என்ன வீட்ல டிராப் பண்ண முடியுமான்னு கால் பண்ணி கேட்கலான்னு பார்த்தேன். நீ எந்த மறுப்பும் சொல்லாம உடனே கிளம்பி வந்து என்ன பிக்கப் பண்ணல, அதுக்கு தான் தேங்க்ஸ். பிஸியா இருந்திருந்தா என்னால வந்திருக்க முடியுமான்னு தெரியல. ஃபார்ச்சுனேட்லி நீ கால் பண்றப்ப நான் ஃப்ரீயா இருந்தேன், அதனால தான் என்னால வர முடிஞ்சது. அதுக்கு தான் தேங்க்ஸ் சொன்னேன். யூ வெல்கம் அனி. சொல்லுங்க அத்தை. உன் கார் பிரேக் டவுன் ஆயிடுச்சு, அதனால கேப் புக் பண்ணி வந்தறேன்னு சொன்ன. நீ சொல்லி ரொம்ப நேரம் ஆகுது. ஆமா, உனக்கு வண்டி கிடைச்சதா இல்லையா? இல்லன்னா சொல்லு, நம்ம வீட்ல இருந்து கார் அனுப்பி வைக்கிறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம் அத்தை. அப்புறம் இப்போ நான் சிவாவோட கார்ல தான் வந்துட்டு இருக்கேன். என்ன அனிதா சொல்ற? சிவா கூட வந்துட்டு இருக்கியா? ஆமா அத்தை. எப்படி? ஆச்சரியமா இருக்கு. அவன் ஏதாவது யதார்த்தமா அந்த பக்கம் இருந்து வந்தானா? இல்ல அத்தை, நான் ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். உடனே கிளம்பி வந்து
என்ன பிக்கப் பண்ணிட்டான். அனிதா, உன் கார் பிரேக் டவுன் ஆனாலும் ஆச்சு, அதை வச்சு நீ வேற லெவல்ல கலக்கிட்டியே. சூப்பர் அனிதா, சூப்பர். இப்போ அத்தைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? இதே மாதிரி நீங்க 2 பேரும் கார்ல பல இடங்கள்ல சுத்தணும். நான் ஃபோன் பண்ணி கேட்கும் போதெல்லாம், அத்தை நாங்க பீச்ல இருக்கோம், அத்தை நாங்க கோவில்ல இருக்கோம், அத்தை நாங்க 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல இருக்கோம்னு வேற வேற இடமா சொல்லிக்கிட்டே இருக்கணும். அந்த அளவுக்கு நீ அவனோட மனசுல இடம் பிடிக்கணும்னு தான் இந்த அத்தையோட ஆசையே. அதுக்கான விதைய போட்டாச்சு அத்தை. அது முளைச்சே தீரும். நீங்க நம்பிக்கையோட இருங்க. ரொம்ப சந்தோஷம் அனி. நீங்க 2 பேரும் மெதுவா வீட்டுக்கு வந்து சேருங்க போதும். புரியும் நினைக்கிறேன். சரி சரி அத்தை, பாய். நாம கோடு போட்டா அந்த இடத்துல ரோடே போட்டுட்டா கில்லாடிதான். கலக்கிட்ட அனி. அனி, இதே லெவல்ல போனேன்னு வச்சுக்கோயேன், கூடிய சீக்கிரம் சிவாவே வந்து எனக்கு அணிய கல்யாணம் பண்ணி வைங்கன்னு கேட்டுருவான் போல இருக்கே. யாரு? அம்மா கூட பேசுனியா? ஆமா சிவா. என்னவா? கார் பிரேக் டவுன் ஆனதும் அத்தைக்கு ஃபோன் பண்ணி விஷயத்த சொன்னேன். அதான் நான் கிளம்பிட்டேனா இல்லையான்னு கேட்டாங்க. நான் கூட கார்ல வரேன்னு சொன்னதும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க. ஓ, சக்தி வீட்டுக்கு தானே போற? ஆமாங்க சார். நானும் வீட்டுக்கு தான் போறேன். வந்து கார்ல ஏறு. இல்ல சார், நான் நடந்தே வரேன். நீங்க போங்க. ஏன் நடந்து வர? நாங்களே வீட்டுக்கு தான் போறோம். 3 பேரும் சேர்ந்தே போலாமே. ஏறு. இல்ல சார், வேண்டாம். நீங்க போங்க, நான் வரேன். இந்த வேலைக்காரிய கார்ல ஏற சொல்றான். சிவா, இப்ப எதுக்கு அவளை கார்ல ஏத்தணும்னு சொல்ற? அவளுக்கு வீட்டுக்கு வர்றதுக்கு வழி தெரியாதா என்ன? வா, நம்ம கிளம்பலாம். அனிதா, வழி எல்லாம் நல்லா தான் தெரியும். ஆனா ஆளே இல்லாத ரோட்ல எதுக்கு தனியா நடந்து வரணும்? அதான் நம்ம பார்த்துட்டோம்ல, அப்படியே விட்டுட்டு போக முடியும்? தினமும் இதே ரோட்ல தானே போயிட்டு வந்துட்டு இருக்கான். நீ எதுக்கு அந்த வழக்கத்தை மாத்தணும்னு நினைக்கிற? ஒரு நாள் கார்ல ஏத்தி பழகுனா அப்புறம் அதுவே ரொட்டீன் ஆயிடும். அதெல்லாம் சரியா இருக்காது சிவா. என்ன நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம பேசுற? நாம என்ன இவளை தோல்லையா தூக்கிட்டு போறோம்? கார்ல தானே போறோம். சக்தி, நீ கார்ல ஏறு. இல்ல சார், நான் போறேன். இந்த பக்கம் ஷேர் ஆட்டோ நிறைய வரும், நான் அதுல வந்துடுறேன். நீ அப்படிலாம் வருவியா? எதுக்கு தேவையில்லாத செலவுன்னு நடந்தே வருவேன்னு எனக்கு நல்லா தெரியும். அதனால தான் சொல்றேன், போய் கார்ல ஏறு. இல்ல சார், நீங்களும் அனிதாமாவும் போங்க. நான் 5 நிமிஷத்துல வந்துருவேன் வீட்டுக்கு. நீங்க போங்க சார். அனி, நீ கார் எடுத்துட்டு வீட்டுக்கு போ. நானும் சக்தியும் நடந்தே வந்துடுறோம். சக்தி, வா. ஐயோ சார், ஏன் சார் இப்படி பண்றீங்க? சரி, அப்ப நான் சொல்றது கேப்பியா மாட்டியா? சார், சொன்னா புரிஞ்சுக்கோங்க சார். சரி, அப்போ வா, நடந்தே போ. ஐயோ சார் சார் சார். கார்ல ஏறு. சார் ப்ளீஸ் சார். கார்ல ஏறுன்னு சொன்னேன்.
சக்தி, எதுக்கு அந்த காய்கறி பையன் மடியிலே வச்சிருக்க? சீட்ல வைக்க வேண்டியதானே? இல்ல சார், பை கடியில அழுக்கா இருக்கு. சீட்ல வச்சா அந்த அழுக்கு ஒட்டிக்கும். நான் மடியிலேயே வச்சுக்கிறேன். பை மட்டுமா அழுக்கா இருக்கு? நீயும் அழுக்கு தாண்டி. சக்தி இந்த வீட்டுல வேலைக்காரியா இருக்கிறதும் அவ மேல ருத்ரா பாசமா இருக்கிறதையும் பாக்குறப்போ எங்க அவதான் தன்னுடைய மகள்னு கண்டுபிடிச்சிருவாளோன்னு மனசுக்குள்ள ஒரு தடுமாற்றம் இருந்துகிட்டே இருக்கு. குழந்தைய மாத்தி வச்சதுல உண்மைய தெரிஞ்ச நீயும் இந்த வீட்டுக்குள்ள வந்துட்ட. இப்ப என்னதான் உனக்கு பழைய விஷயங்கள் மறந்து போயிருந்தாலும் என்னைக்காவது அது ஒரு நாள் திரும்ப வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. நீ என்னோட பெரிய ஆபத்து கமலா. அதனால தான் ரோட்ல அன்னைக்கு உன்னை பார்த்தப்பவே காரை விட்டு அடிச்சு கொலை பண்ணணும்னு நினைச்சேன். ஆனா தப்பிச்சிட்ட. ஆனா இன்னைக்கு உன்னால தப்பிக்கவே முடியாது. உனக்கு சாவு நிச்சயம். எந்த விட்னஸும் இல்லாம உன்னை எப்படி கொல்ல போறேன்னு பாரு. செத்து ஒழி. இந்த பக்கம் வாங்க.
செஞ்சவ அவளை காப்பாத்திட்டாளே. அம்மா அம்மா உங்களுக்கு ஒண்ணும் இல்லம்மா, நீங்க பயப்படாதீங்க. மேல இருந்த பூந்தொட்டி இவங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துக்கு நேரா இருந்த பூந்தொட்டி மட்டும் எப்படி கீழே விழுந்துச்சு? சக்தி, நீ சொல்றத பார்த்தா யாரோ பிடிச்சு தொட்டியை தள்ளி விட்ட மாதிரிலாம் இருக்கு. அட பாவி, கரெக்டா கண்டுபிடிச்சிட்டானே. இந்த நேரத்துல யார் இது செஞ்சிருப்பா? மொட்டை மாடியில் யாரா இருக்காங்களான்னு நான் போய் பார்த்துட்டு வரேன். ஐயோ, அவன் கண்ணில் மாட்டணும், அவ்வளவுதான், தொலைஞ்சான். இங்கிருந்து எப்படி பூத்தொட்டி விழுந்திருக்கும்? சக்தி, மேல யாரும் இல்ல. ஆனா அந்த தொட்டி மட்டும் எப்படி தானா கீழே விழுந்துச்சுன்னு புரியலையே சார். அதான் எனக்கும் ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேளை தொட்டி விழுந்ததை பார்த்து அவங்களை காப்பாத்திட்டேன். இல்லைன்னா பெரிய அசம்பாவிதமே ஆயிருக்கும். ஹலோ, சாரி சார், ஒரு சின்ன ப்ராப்ளம், அதான் ஃபோனை கட் பண்ணிட்டேன். சொல்லுங்கள் சார், இப்போ சொல்லுங்கள். ஓகே. என்ன நீ சிவா கூட ஜாலியா பேசிட்டு கார்ல வந்தியா? என்ன சொன்னா அவன்? ஐயோ, கார்ல ஏறினதுல இருந்து வீட்டுக்கு வர வரைக்கும் சிவாவுக்கு ஒரே ரொமான்ஸ் தான் அத்தை. அப்படியா? ஆமா அத்தை. உங்க பையனுக்கு என்ன ஒரு ஹியூமர் சென்ஸ் நினைச்சீங்க? அவன் சொல்ற காமெடி எல்லாம் கேட்டு என் வயிறெல்லாம் பொண்ணா போச்சு அத்தை. அத நினைக்க நினைக்க எனக்கு இன்னும் சிரிப்பா வருது அத்தை. வெளியில பாக்குறதுக்கு ஆளு உருன்னு இருந்துகிட்டு உன்கிட்ட ரொமான்ஸை ஹியூமரையும் அள்ளி தெளிச்சிருக்கான அவன். அனி, இனிமே அவன் தூங்குற நேரம் போக மத்த நேரத்துல அவனை விட்டு விலகவே விலகாத. அவன் ஆபீஸ்க்கு போனானா நீயும் அவன் கூடயே கார்ல ஆபீஸ்க்கு போயிடு. அவன் எங்கெல்லாம் போறானோ அங்கெல்லாம் நீயும் போ. ஒன்ன தவிர அவனுக்கு வேற எந்த நினைப்பு வரவே கூடாது, சரியா? அட போங்க அத்தை, நானே தாங்க முடியாத கடுப்புல வந்திருக்கேன். என்ன நீ திடீர்னு இப்படி சொல்ற? என்னாச்சு? அப்படின்னா நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா பேசி சிரிச்சிட்டு வரலையா? எங்க பேசி சிரிச்சிட்டு வர்றது? அதான் அந்த வேலைக்காரி நடுவுல பூந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டான். நான் உன்கிட்ட போன்ல பேசும்போது நான் சிவா கூட வந்துட்டு இருக்கேன்னு சந்தோஷமா தானே சொன்னேன். அதுக்குள்ள அவ எப்படி உள்ள நுழைஞ்சா? நாங்க கார்ல வந்துட்டு இருக்கிறப்போ அந்த வீணா போனவ காய்கறி வாங்கிட்டு சிவா கண்ணுல படுற மாதிரி ரோட்ல நடந்து வந்தா. அதுக்கப்புறம் உங்க பையனை பத்தி சொல்லவா வேணும்?
உடனே காரை நிறுத்தி அவளையும் ஏத்திக்கிட்டான். அனிதாவை அவனோட ஒட்ட வச்சு கல்யாணத்தை பண்ணிரலான்னு பார்த்தா அவ காரியத்தை கெடுத்துருவான் போல இருக்கே. இப்ப என்ன பண்றது? சிவா கிட்ட நிறைய விஷயங்கள் மனம் விட்டு பேசலாம்னு நினைச்சேன் அத்தை. அவ கார்ல ஏறினதும் என் மூடே ஸ்பாயில் ஆயிடுச்சு. அவளை கார்ல ஏத்த வேண்டான்னு சொல்லியும் உங்க பையன் அடம் பிடிச்சு அவளை கார்ல ஏத்திக்கிட்டான். ஏன் அனி, இதுக்காக நீ சிவா மேல கோவமா இருக்கியா என்ன? எனக்கு அவ மேலலாம் கோவம் இல்ல. எனக்கு கோவம் எல்லாம் அந்த வேலைக்காரி சக்தி மேலதான். அவ என்ன நிம்மதியாவே இருக்க விட மாட்டா அத்தை. ஏதாவது ஒரு வழியில எனக்கு இடைஞ்சல் பண்ணிக்கிட்டே தான் இருக்கா. அத்தை, அவளை ஏதாவது ஒண்ணு பண்ணி ஆகணும் அத்தை. என்ன இவ இப்படி சொல்லிட்டு போறா? இந்த சக்திய சக்தி, கடவுள் மாதிரி வந்து என் உயிரை காப்பாத்துன. ஐயோ, நீ மட்டும் வரலனா நான் இப்ப புணமா தான் கிடந்திருப்பேன். ஐயோ, என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுத்ததுக்கு அப்புறம் என் உயிர் போனாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. அது வரைக்கும் நான் அவளுக்காக வாழ்ந்தே ஆகணும். மரணத்துக்கு பக்கத்துல போய் மீண்டு வந்தவங்களுக்கு ஆயுசு 100ன்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்களும் இப்படிதான் மீண்டு வந்திருக்கீங்க. இனிமே உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்குமா? நீங்க ஆசைப்படுற மாதிரி உங்க பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு பேரம் பேத்திங்களோட சந்தோஷமா வாழ்ற வாழ்க்கைய அந்த கடவுள் உங்களுக்கு கொடுப்பாரு. கவலைப்படாதீங்க. உன் வாய் முகூர்த்தம் அப்படியே பழிக்கட்டும் சக்தி. நீங்க ரொம்ப நல்லவங்கம்மா. அதனால உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும். தைரியமா இருங்க. இனிமே வீட்டு ஓரமா வேலை பார்க்கறப்போ கொஞ்சம் பார்த்து எச்சரிக்கையா வேலை பாருங்க. சரி சக்தி. சரி, பத்திரமா வேலை பாருங்கம்மா. எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல போய் தொட்டியெல்லாம் தட்டி விட்டு என் முயற்சி எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டான். ஏய், வாங்க. எங்க போயிட்டு வர? மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரேம்மா. மார்க்கெட்டுக்கு எதுல போன? நடந்துதான் போனேம்மா. வரப்போ சொல்லுடி. வரப்போ எதுல வந்த? நான் நடந்துதான் வந்துட்டு இருந்தேன். பாதி வழியில இருந்து சிவா சார் என்ன கார்ல கூட்டிட்டு வந்தாருமா. சிவா சார் கார்ல கூட்டிட்டு வந்தாருன்னு சொல்றியே, இப்படி சொல்றதுக்கு உனக்கு கூச்சமா இல்ல? சிவாவோட அனிதா இருக்கான்னு தெரிஞ்சது இல்ல, அப்புறம் எதுக்கு நீ பல்ல இழிச்சுக்கிட்டு கார்ல ஏறின? நான் கார்ல வரலன்னு தாம்மா சொன்னேன். சிவா சார் தான் என்னை கட்டாயப்படுத்தி கார்ல கூட்டிட்டு வந்தாரு. இது வரைக்கும் நீ அவன் கூட 3 தடவை கார்ல வந்திருக்க. அப்பவும் நீ இதே காரணத்தை தான் சொன்ன. அவன் எந்த வழியா கார்ல ஆபீஸ்க்கு போவானோ அந்த வழியா தான் நீ மார்க்கெட்டுக்கு போவியா? வேற வழியா உனக்கு தெரியாதா? அந்த வழியா வந்தா எப்படியும் சிவா வருவான், உன்னை பார்த்துட்டு கார்ல ஏத்திட்டு வருவான்னு பிளான் பண்ணி தானே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க. அம்மா, நீங்க சொல்ற மாதிரி நான் எந்த உள்நோக்கத்தையும் மனசுல வச்சுக்கிட்டு நான் அந்த பக்கம் வரலங்கம்மா.
நான் யதார்த்தமா தான் வந்தேன். ஏய், உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும்டி. சிவாவை பார்த்தாலே தூரமா விலகி போயிடணும்னு நான் உன்கிட்ட பல தடவை படிச்சு சொல்லியிருக்கேன். ஆனா நீ என்ன பண்ணாலும் உன்னை தாங்கி பிடிக்கிறதுக்கு ருத்ரா இருக்கான்னு இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கல. தயவு பண்ணி நான் இப்படி சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்படி டென்ஷன் ஆகி என்ன திட்டுறதை விடவும் என்னை எங்கேயாவது வெளியில பார்த்தா கார்ல கூட்டிட்டு வர வேண்டான்னு சிவா சார் கிட்ட நீங்களே ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. ஓஹோ, நீ அப்படி வரியா? எப்படி எப்படி? நான் போய் அவனை பார்த்து உன்னை கார்ல ஏத்தக்கூடாதுன்னு சொல்லணும். நான் அப்படிதான் கார்ல ஏத்துவேன்னு அவன் என்கிட்ட சொல்லணும். அதனால எங்க 2 பேருக்குள்ள சண்டை வரணும். அதுல நீ குளிர் காயலான்னு பாக்குற. ஆமா, உங்களுக்குள்ள சண்டைய மூட்டி விட்டு அதுல சுகம் காண்றவன் நான் கிடையாதுமா. ஏய், என்னடி பேச்சுல பயம் விட்டு போன மாதிரி தெரியுது? அப்படி கருவாடாக்கிடுவேன், ஜாக்கிரதை. இங்க பார், நான் ஏற்கனவே சொன்னதுதான். சிவாவுக்கு அனிதா, அனிதாவுக்கு சிவா, அவங்க 2 பேருக்கும் தான் கல்யாணம். ஆனா உனக்கு ஏற்கனவே 2 தடவை கல்யாணம் நின்னு போயிருக்க. இன்னும் எத்தனை தடவை நிக்கும்னு தெரியாது. அப்படி ஒரு ராசியில பிறந்தவ நீ. உன்ன மாதிரி ஒருத்தியோட என் மகன் பேசுறதையோ கார்ல வரதையோ என்னால ஒரு நாள் ஏத்துக்க முடியாது. உன் தகுதிக்கு ஏத்த மாதிரி அப்புசாமி குப்புசாமின்னு எவனாவது இருப்பான். அவனுங்க பின்னாடி போய் சுத்து போ. பார்த்து ஒழுங்கு மரியாதையா நடந்துக்கும். சக்தி, சிவா சார் உன்னை கார்ல கூட்டிட்டு வந்தா அதுக்கு நீ என்ன பண்ணுவ? திட்டுறதா இருந்தா இந்துமதி அம்மா சிவா சாரை தான் திட்டணும். உன்னை எதுக்கு திட்டுறாங்க? இந்துமதி அம்மாக்கும் அனிதா அம்மாக்கும் ஏன் தான் உன்னை பிடிக்க மாட்டேதுன்னு எனக்கு தெரியல. இந்த வீட்லயே இவங்க 2 பேர் தான் ரொம்ப மோசம். இங்க பாரு சக்தி, பொறுமைக்கும் ஒரு எல்லை இருக்கு. யோசிக்காம ருத்ராமா கிட்ட இங்க நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லிடு. அவங்க கூப்பிட்டு 2 திட்டு திட்டினாதான் அவங்க 2 பேரும் அடங்குவாங்க. இல்ல பிரியா, ஒரு நாள் அவங்க 2 பேரும் என்ன புரிஞ்சுப்பாங்க பிரியா. சக்தி, அம்மா வாமா. என்ன சக்தி, கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு, என்னாச்சு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நான் நல்லா தான் இருக்கேன். இல்ல இல்ல, ஏதோ பிரச்சனை இருக்குன்னு உன் முகமே சொல்லுது. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இதோ வெங்காயம் உரிச்சிட்டு இருந்தனா, அதான் கண்ணெல்லாம் கலங்கின மாதிரி இருக்கு. வேற ஒண்ணும் இல்லம்மா. நீ உண்மைதானே சொல்ற? நான் ஏமா உன்கிட்ட பொய் சொல்ல போறேன்? இப்பெல்லாம் எல்லாருமே என் மேல ரொம்ப பிரியமா இருக்காங்க தெரியுமா? இந்துமதி அம்மா அனிதா அம்மாவை தவிர மத்த எல்லாரும் உன் மேல பாசமா தான் இருப்பாங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பிரியா. சொல்லுங்கம்மா. அவங்க ஏதாவது சக்தியை திட்டினாங்களா? இல்லைங்கம்மா, அவங்க யாரும் சக்தி அம்மாவை திட்டலம்மா. சரி, அதெல்லாம் இருக்கட்டும்மா. கையில பேக்கோட வந்திருக்கீங்க, என்னம்மா இருக்கு? அதுவா, உனக்கு ஆட்டுக்கால் சூப்பு வச்சு எடுத்துட்டு வந்தேன். ஆட்டுக்கால் சூப்பா? ஆமா. அந்த படுபாவி பசங்க உன்னை அடிச்சு போட்டதுனால உன் உடம்புல இருந்து எவ்வளவு ரத்தம் வீணா போச்சு. அந்த ரத்தம்லாம் திரும்பவும் விருத்தி ஆகணும்னா வாரத்துக்கு 2-3 தடவையாவது நீ ஆட்டுக்கால் சூப்பு சாப்பிடணும். அதனாலதான் பண்ணி எடுத்துட்டு வந்தேன். பிரியா, ஒரு டம்ளர் குடுமா.
அம்மா, எனக்காக நீங்க இதை பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கிறது சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா இப்ப வேண்டாம், நான் அப்புறமா குடிச்சுக்கிறேனே. அப்புறம் குடிக்கிறேன்னு நீ மறந்துடுவ. அதுவும் இல்லாம இதெல்லாம் சுட சுட தான் குடிக்கணும். இந்தா குடி. அம்மா. என்ன சீதா, சக்திக்கு சூப் வச்சு எடுத்துட்டு வந்தியா? ஆமாங்கம்மா. இதான் பெத்தவளுக்கும் மத்தவங்களுக்குமான வித்தியாசம். ஏமா அப்படி சொல்றீங்க? இல்ல, சக்திக்கு அடிபட்டு உடம்புல நிறைய பிளட் வீணாயிடுச்சு. இந்த மாதிரி சூப் வச்சு கொடுத்தா நல்லதுன்னு உனக்கு தோணி இருக்கு, அதான் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஆனா எனக்கு இந்த எண்ணமே தோணல பாத்தியா?